Hi all. I welcome you all to KingMakers IAS Academy's Economic Survey 25-26 discussion session. So இது வந்து ஒரு 18 hours detailed discussion of economic survey. இந்த 18 hours detailed discussion நாங்கள் 8 parts-ஆ கட் பண்ணி 8 videos-ஆ KingMakers உடைய YouTube channel-ல upload பண்ணியிருக்கோம். See all the 8 videos so that you can make the fullest use of economic survey for prelims, mains and personality test point of view. இந்த economic survey-ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் வந்து posted in the description and economic survey-ல யூஸ் பண்ண PPT and notes is posted in the KingMakers IAS Academy's Telegram channel. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So we'll start the today's session. நேதிக்கு வந்து கரெக்டா அந்த நெட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன்ல இருந்து நான் கண்டினியூ பண்றேன். இந்த NIIPங்கிற கான்செப்ட்ல நேதிக்கு நம்ம முடிச்சோம். ஸோ NIIPனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நெட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன், அதாவது நம்ம இந்தியாவுடைய அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, வெளிநாட்டுக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருக்கலாம், மெயினாக வந்து கவர்மெண்டோடைய டெட்டு தான் இது எடுக்கிறாங்க. ஸோ எவ்வளோ வந்து இந்தியா வந்து வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கியிருக்கு, எவ்வளோ கடன் இந்தியா வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்கு. ஸோ வெளிநாட்டிலேருந்து வாங்கின கடன் லயபிலிட்டி, வெளிநாட்டுக்கு கொடுத்த கடன் அசெட். ஸோ இந்த அசெட் லயபிலிட்டியோடைய ரேஷியோவை எடுக்கிறாங்க. நம்ம நெட் பாரோவரா இல்லை நெட் கிரெடிட்டரா அப்படிங்கிற அந்த விஷயம், நெட் கிரெடிட்டரா நெட் டெட்டரா. ஸோ இப்போ நம்மளுடைய அசெட்ஸ் ஆர் ஹையர் தென் தி லயபிலிட்டினா நம்ம நெட் கிரெடிட்டர், நம்ம லயபிலிட்டிஸ் ஆர் ஹையர் தென் அசெட்னா நெட் பாரோவர். ஸோ தட்ஸ் தி லாஜிக் ஹியர். இந்த லாஜிக் படி பார்க்குறப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இதான் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ we are having Singapore as the Singapore இல்லை, we are having Germany as the largest net creditor, which has overtaken Japan and China, and Germany has emerged as the top net creditor. Largest debtor in the world வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்தியா வந்து 11th லார்ஜஸ்ட் டெட்டரா இருக்காங்க. ஸோ யூஎஸ் ஃபர்ஸ்ட், பிரேசில் செகண்ட், பிரான்ஸ் தேர்ட் அப்படின்னு வருது. நம்ம இந்தியா வந்து 11th. ஸோ இதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இந்தியா வந்து நெட் பாரோவர் தான், அதாவது நெட் டெட்டர் தான் நம்ம, அதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த NIIP வந்து இட்ஸ் மோஸ்ட் பொட்டன்ஷியல் திங் விச் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் 2026. ஓகே, ஸோ 2026ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் யூஎஸ் ரிமைன் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெட்டர், 11th லார்ஜஸ்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டெட், வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடன் அப்படிங்கிற இந்த ரேஷியோல எடுத்து பார்த்தா யூஎஸ் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட்குள்ள இருக்க கேப் பாருங்க. ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட குவாலிட்டி அவ்வளோ ஹையா இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு அவங்க அந்த ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரோல் ஓவர்னா என்ன, ஆல்ரெடி வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது. ஸோ ரோல் ஓவர் பண்ணி 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 they have emerged as the largest debtor in the world. ஸோ இந்தியா இஸ் வெரி வெரி லெஸ் கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு, நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடன். அண்ட் தட்ஸ் another positive indicator that we are not susceptible or will won't be vulnerable to the external shocks. ஸோ இந்தியாவுடைய டோட்டல் கடன்ல கிட்டத்தட்ட 5% கடன் தான் வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்குறோம். 95% ஆஃப் பாரோயிங்ஸ் இஸ் இன்டர்னல் பாரோயிங். ஸோ இன்டர்னல் பாரோயிங் தான் 95% இருக்கிறதுனால நம்ம நெட் உள்ளதான் வந்து கடன் வாங்குறோம். ஸோ குளோபல் எக்ஸ்டர்னல் டெட் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்ல இருக்க எல்லா நாடுகளும் வாங்கின டோட்டல் கடன் வந்து கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன்ல இருக்கு. ஸோ இது வந்து இதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ், இந்த 100 ட்ரில்லியன்ல 88% டெவலப்டு நாடுகள் தான் வாங்கின கடன். ஸோ இதுல நீங்க டாப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் டெவலப்டு நாடுகள் தான் இருக்கும். எந்த நாடுகள் அதிகமா கடன் வாங்குது, டெவலப்டு நாடுகள் தான் அதிகமா கடன் வாங்குது. ஏன் அதிகமா கடன் வாங்குறாங்க, ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஈஸியா விற்கும், அது ஒரு ரீசன். பிளஸ் தே ஆர் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி ஹையா இருக்கு. ஸோ தட் இஸ் தேர் ஒன்லி திங். டெவலப்பிங் நாடுகள்ல இந்தியா வந்து டோட்டல் டெட், அதாவது இந்தியா ரேங்க் 21 வேர்ல்டு வைட் அண்ட் 11th within the G20 nations with respect to total debt. இது வந்து எக்ஸ்டர்னல் டோட்டல் டெட்ல நம்ம பார்க்குறோம். இந்தியா ரிமைன் மாடஸ்ட்லி லெவரேஜ் வித் தி எக்ஸ்டர்னல் டெட் டு ஜிடிபி ரேஷியோ ஆஃப் 16%. நம்மளோட எக்ஸ்டர்னல் டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து நம்மளோட ஜிடிபியில் 18% தான் இருக்கு. அக்கார்டிங்லி இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி ஃபார் 0.69% ஆஃப் தி குளோபல் எக்ஸ்டர்னல் டெட். ஸோ எக்ஸ்டர்னல் டெட் கான்ஸ்டிடியூட்ஸ் 5% ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் டெட். ஸோ அதனால வந்து எக்ஸ்டர்னல் ரிஸ்க், கரன்சி ரிஸ்க் எதுவுமே நமக்கு இல்லை. இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே பார்த்தோம், எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லேயே நம்ம பேசிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அதே விஷயம் தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ அவுட்லுக் ஃபார் இந்தியா, இப்போ இந்தியா வந்து we are entering into a phase of a global fragmentation with strong buffers, diversified trade and resilience. ஸோ இந்த இதில் வந்து நம்ம எக்கானமி எப்படி கொண்டு போகிறது. ஸோ வாட் இஸ் த மெயின் சேலஞ்ச், எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி அண்ட் மெயின்டைனிங் ஹை க்ரோத். இதுதான் வந்து ஒரு பாலிசி சேலஞ்சாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டரை அதிகப்படுத்தணும், இன்னோவேஷனை சப்போர்ட் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி பாயிண்ட்ஸ் தான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்டர்னல் செக்டர். ஸோ நேற்றுக்கு இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்மளோட 5% ஆஃப் அவர் பாரோயிங்ஸ் தான் வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் செக்டர் அண்ட் கரன்சி ரிஸ்க். அது மட்டும் தான் நம்ம வந்து நோட் பண்ணணும்.
அண்ட் நேத்திக்கு வந்து நான் சொல்லும்போது மணி மல்டிப்ளையரோட ஃபார்முலா வந்து M3/M1 சொல்லிட்டேன். அது M3/M0. அது ஒன்று கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஃபிளேஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 4 சாப்டர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து we are going to start with இன்ஃபிளேஷன். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல மிச்சமா இருக்கிற இன்ஃபிளேஷன் ஒன்று, அண்ட் அது கூட செக்டர்ல அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ், இந்த 4 தான் இன்னைக்கான டார்கெட் நமக்கு. ஸோ இன்னைக்கு வந்து I'll try to நம்ம மேக்ஸிமம் 7:45 அப்படிங்கிற இந்த கோல்ல வில் ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் which is tamed but anchored. ஸோ டேம்ட் அண்ட் ஆங்கர்ட்னா என்ன அப்படின்னா, அதை வந்து அடக்கி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேபிளா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து டேம்ட் அண்ட் ஆங்கருக்கு மீனிங்கா இருக்கு. ஒரு 10 years பேக் வந்து இன்ஃபிளேஷன் வாஸ் வெரி அன்கண்ட்ரோலபிளா இருந்திருக்கு, அண்ட் 15 years பேக் டபுள் டிஜிட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி அண்ட் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் 2016 நம்ம கொண்டு வந்து மானிட்டரி பாலிசிக்கு இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் ரிஜிம் அப்படிங்கிற ரிஜிம் கொண்டு வந்ததுனால லாஸ்ட் 10 yearsல இன்ஃபிளேஷனை நம்மளால நல்லபடியா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. நம்ம இன்ஃபிளேஷனுடைய டார்கெட்டை 3 வாட்டி பிரீச் பண்ணியிருக்கோம். 3 வாட்டி பிரீச் பண்ணியிருந்த இந்த அக்கேஷன்ஸ் லாஸ்ட் 10 yearsல இன்ஃபிளேஷனோட டார்கெட் வந்து நம்மளோட டார்கெட் வந்து 4 ± 2. ஸோ 2 to 6 மெயின்டைன் பண்ணணும். இந்த 2 to 6 டார்கெட் 3 அக்கேஷன்ல தான் நம்ம பிரீச் பண்ணியிருக்கோம். அக்கார்டிங் டு மானிட்டரி பாலிசி கமிட்டி 3 consecutive quarters டார்கெட்டை ரீச் பண்ணலனா இட் வில் பி கால்ட் அஸ் அ மானிட்டரி பாலிசி ஃபெயிலியர். ஸோ அது எப்போலாம் நடந்துச்சுன்னா எல்லாமே அன்கண்ட்ரோலபிள் எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் தான். இட் வாஸ் நாட் எனி ஸ்ட்ரக்சரல் inefficiencies ஆஃப் இந்தியன் எக்கானமி. Those 3 things happened because of uncontrollable external shocks. So first time it happened was during the pandemic. Second time it happened during the 2022 Ukraine war. Ukraine warனால global food inflation peak ஆற அந்த டைம்ல our inflation target was breached. It crossed 6%. And the third time it happened now. But unusually it has gone below 2%. 2% கீழே போயிட்டு டார்கெட் பிரீச் பண்ணது வந்து இந்த வருஷம் 2025-26. ஸோ அப்போ வந்து 2 வாட்டி 6க்கு மேல போய் டார்கெட் பிரீச் ஆயிருக்கு, ஒரு வாட்டி 2க்கு கீழே போயிட்டு டார்கெட் வந்து பிரீச் ஆயிருக்கு. ஸோ 3 அக்கேஷன்ஸ். பட் கரண்ட் இயர்ல இன்ஃபிளேஷனோட வேல்யூ 2க்கு கீழே இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் தட் ரிலையபிள். ஏன் அது ரிலையபிள் இல்லை அப்படின்னு பார்த்தா, பிகாஸ் ஆஃப் தி ஃபால்ட்னஸ் இன் தி சிபிஐ இண்டெக்ஸ். ஸோ சிபிஐ இண்டெக்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு, நம்ம ஆல்ரெடி எடிட்டோரியல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்தோம். ஓல்டு பேஸ்கெட் இருந்துச்சு 2011 உடைய கன்சம்ஷன் பேட்டர்ன், ஓல்டு பேஸ்கெட் 2011-12 உடைய கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சருடைய பேட்டர்ன் ஏற்ற மாதிரி வெயிட்டேஜஸ்ல நம்ம இன்ஃபிளேஷன் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். மாடர்ன் டேல இந்த கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச்டு, கூட்ஸ் மாறி இருக்கு, என்னென்ன கூட்ஸ் உள்ள இருக்குங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு, அண்ட் பர்சன்டேஜஸ் ஆல்சோ ஷிஃப்டட். ஸோ வி நீடட் அ சேஞ்ச் இன் அவர் சிபிஐ. ஸோ அந்த சிபிஐ இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி புது சீரிஸ் வந்து பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. நியூ சிபிஐ சீரிஸ்ல இருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் திஸ் இயர். ஏன்னா இன்ஃபிளேஷன் ஹஸ் பீன் அ ஃபேவரட் டாபிக் ஆஃப் யூபிஎஸ்சி. அதை நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதை பத்தி எக்கனாமிக் சர்வேல பேசல. ஆக்சுவலி அதை பத்தி இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல பேசல, 2 years பேக் எக்கனாமிக் சர்வேல பேசிட்டாங்க. 2023-24 எக்கனாமிக் சர்வேல பேசின அந்த விஷயத்தை தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் எக்கனாமிக் சர்வே. 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்க சிபிஐ இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் தி கரண்ட் பேஸ்கெட். இந்த சிபிஐ டார்கெட்டா வச்சுக்கிட்டு ஆர்பிஐ வந்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணது போது அதோட சேஞ்ச் வந்து இப்போ நம்ம நியூ சீரிஸ் வந்திருக்கு. இப்போ மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஸோ பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம், அந்த ஃப்ரேம்வொர்க்ல எந்த சேஞ்சும் சொல்லலை, டார்கெட்லையும் எந்த சேஞ்சும் சொல்லலை. ஸோ லெட் அஸ் see what the decision they are taking. ஏப்ரல்ல தெரியும் மோஸ்ட்லி. பிப்ரவரி மீட்டிங்ல எதுவுமே முடிவு எடுக்கல. ஸோ ஏப்ரல்ல நமக்கு தெரியலாம். ஸோ குளோபலி இப்போ நம்ம இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா, குளோபல் இன்ஃபிளேஷன் எப்படி இருந்தது, இந்தியாவில் இன்ஃபிளேஷன் எப்படி இருந்தது, ஸ்டேட்ஸ்ல இன்ஃபிளேஷன் எப்படி இருந்தது. ஸோ 3 லெவல்லையுமே நம்ம வந்து சாப்டர்ல பார்க்க போறோம். அதுதான் வந்து இந்த சாப்டரோட ஐடியா. Globally, inflation has moderated significantly from its post-pandemic highs. Post-pandemicல உக்ரைன் வார் அப்போ இன்ஃபிளேஷன் ஷூட் அப் ஆச்சுல, அது ஷூட் அப் ஆனது கொஞ்சம் மாடரேட்டா குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் ஹை தான். அதாவது டெவலப்டு நாடுகள் 2% தான் டார்கெட் வச்சிருக்காங்க, 2 to 3% தான் இருக்கு. ஸோ அவங்களோட டார்கெட்டுக்கு மேல தான் இருக்கு. அப்போ உக்ரைன் வார் அப்போ எவ்வளவு போச்சு அப்படின்னா 8% போச்சு டெவலப்டு நாடுகள் எல்லாம். அது இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸோ அப்போ 4 செக்மெண்ட் உடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்பிங் எக்கானமிஸ். ஸோ இஎம்டினா என்ன நேத்திக்கே சொன்னேன். இஎம்டினா டெவலப்பிங் நாடுகள். டெவலப்பிங் நாடுகள்ல 5.3. ஸோ இதோட எது நம்பர்னா தேவையில்லை, யூ ஜஸ்ட் சி தி ரேஞ்ச் அண்ட் யூ ஜஸ்ட் சி எது ஹையர்னு. வேர்ல்டோட ஆவரேஜ் வந்து 4.2. அதை விட டெவலப்பிங் நாடுகள்ல இன்ஃபிளேஷன் அதிகமாக தான் இருக்கு. இந்தியாவில் 2.8 நம்ம பார்க்க முடியுது. இப்போ லேட்டஸ்ட் சீரீஸ்ல 2.75 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தான் அட்வான்ஸ் எக்கனாமிஸ். அட்வான்ஸ் எக்கனாமிஸ்ல 2.5. பட் அவங்களோட டார்கெட் 2 விட அட்வான்ஸ் எக்கனாமிஸ்ல அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ இதுவே ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம்.
எமர்ஜிங் மார்க்கெட் டெவலப்பிங் எக்கானமிஸ் ஆர் ஹேவிங் ஹையர் ரேட்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் கம்பேர்ட் டு தி வேர்ல்ட் ஆவரேஜ். அட்வான்ஸ் எக்கனாமிக்ஸ்ல லோவர் தென் தி வேர்ல்ட் ஆவரேஜ். இதை மாற்றி கூட 2 ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். ஸோ அண்ட் சைனாவில் வந்து இன்ஃபிளேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் வெரி லோ, பயங்கரமான லோ லெவல்ஸில் அங்கே இருக்கு. பிகாஸ் ஆஃப் தி லோ கன்சம்ஷன், டொமஸ்டிக் கன்சம்ஷன் ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு சைனாவில். ஸோ அதனால இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப லோ வேல்யூவாக காட்டுது. ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். அப்போ ஆவரேஜாக டெவலப்பிங் நாடுகளில் 5.3 இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு மைண்டில் வருதுல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அக்யூமுலேட்டட் நாலேஜில் போய் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டெவலப்பிங் எக்கனாமிக்ஸில் இப்போ 5.3 இருக்கு. அது அப்போ வந்து 9.7 இருந்தது, இப்போ 5.3 வந்துருச்சு. எதனால இந்த டிக்ளைனிங் ட்ரெண்ட்? ஓவராலா பாத்தீங்கன்னா கிராஃப் எல்லாம் டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்கு. எதனால இந்த டிக்ளைனிங் ட்ரெண்ட்னா எல்லா நாடுகளும் மானிட்டரி பாலிசியில தே கட் தேர் பாலிசி ரேட்ஸ், சாரி தே இன்க்ரீஸ் த பாலிசி ரேட்ஸ் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் திஸ் இன்ஃபிளேஷன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்ஃபிளேஷன்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சோன்னா ஸ்லோலி தே ஆர் கட்டிங் நோ. ஸோ அதான் வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல பாக்குறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த இன்ஃபிளேஷன் டிக்ளைனுக்கு மெயின் காரணம் என்ன? ஸோ வேர்ல்டுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான். என்னதுன்னா, வேர்ல்டு வைடாவும் இந்தியாலையும் ஃபுட் அண்ட் ஃபியூவல் பிரைசஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபுட் அண்ட் ஃபியூவல் பிரைசஸ் குறைஞ்சதுனால எல்லா இடத்துலையுமே இன்ஃபிளேஷன் குறையுது. ஆனா எது வந்து இந்த அமாங் தி பேஸ்கெட்ல ஹை வேல்யூஸ்ல இன்னும் காட்டிக்கிட்டு இருக்குன்னா கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் தான் வந்து அமாங் ஆல் இட் இஸ் ஷோயிங் த ஹையஸ்ட் வேல்யூஸ் நவ் கரண்ட்லி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஆயில் இன்ஃபிளேஷன் பாக்குறோம். இப்போ வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன் வந்து இட் ஹஸ் கம் டு தி நெகட்டிவ்ஸ். ஆயில் இன்ஃபிளேஷன் ஆல்ரெடி லோல தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாவுமே ஆயில் இன்ஃபிளேஷன் கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஃபுட் இன்ஃபிளேஷனும் ஆயில் இன்ஃபிளேஷனும் சப்சைட் ஆனதுனால தான் குளோபல் லெவலில் இன்ஃபிளேஷன் சப்சைட் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், நம்ம வந்து நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஆனால் மெட்டல் வேல்யூஸோட இன்ஃபிளேஷன் ஹையாக தான் இருக்கு. அமாங் தி என்டையர் பேஸ்கெட் எது வந்து ஹையா இருக்குன்னா மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர் இன் ஜென்ரல். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரீசென்ட் டைம்ஸ்ல காப்பர். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா சில்வர் அண்ட் காப்பரோட பிரைசஸ் வந்து ஷூட் அப் ஆயிட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போ சில்வர் பிரைசஸ்ல வாலட்டாலிட்டி இருந்தாலும் சில்வர் அண்ட் காப்பரோட பிரைஸ் அதிகமாக இருக்கு. இந்த மெயின் ரீசன் வை இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபியூச்சர், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர், இ வெஹிக்கிள்ஸோட டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ இ வெஹிக்கிள்ஸோட டிமாண்ட் அதிகமாகிறப்போ உள்ள நமக்கு காயில் தேவை. ஏன்னா இ வெஹிக்கிள்ஸ் ரன் த்ரூ மோட்டர், மோட்டருக்கு உள்ள காயில் வேணும். காயில் எல்லாம் காப்பர்ல தான் செய்கிறாங்க. அண்ட் ஹை அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல, ஹை அண்ட் சிப்ஸ்ல உள்ள இருக்கிற கண்டக்டரா சில்வர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சில்வர் இஸ் தி பெஸ்ட் கண்டக்டர். ரஜினிகாந்த் அளவுக்கு இல்லைனாலும் அது ஒரு நல்ல கண்டக்டர் தான். பரவாயில்ல, இந்த ஜோக்கு அவ்வளவா எடுக்கலையா? சரி விடுங்க. ஈரோட்ல நல்லா சிரிச்சாங்க, இங்க எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பிரைசஸ் வந்து அது வந்து நல்ல ஒரு கண்டக்டர், அதனால வந்து அதோட டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. காப்பர் பிரைசஸ் ஆர் சர்ஜிங் பிகாஸ் ஆஃப் தி டேட்டா சென்டர்ஸ், ஏஐ டிமாண்ட், இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாகிறதுனால. ஸோ காப்பர், அலுமினியம், அயன் ஓர், ஜென்ரலா மெட்டல் பிரைசஸ் எல்லாமே அபவ் தி கிராஃப் தான் இருக்கு. எல்லாம் மேல தான் ஏறிட்டு இருக்கு. எல்லாத்தோட ட்ரெண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா மெட்டலோட பிரைசஸ் ஆர் ரைசிங்ங்கிற இந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபுட் அண்ட் ஃபியூவல் குறைஞ்சிருக்கு, மெட்டல் பிரைசஸ் ரைசிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ காப்பர் வந்து நல்லா போகுது. அடுத்து என்ன, எல்லாரும் காப்பர் காயின்ஸ் வாங்கி வச்சுக்க போறீங்களா? நடுவில் எல்லாம் சில்வர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட இன்ஃபிளேஷன் வந்து 2.8. நம்ம வந்து ஒரு டிஸ்இன்ஃபிளேஷனரி ஃபேஸ்ல இருக்கும். டிஸ்இன்ஃபிளேஷனரி ஃபேஸ்னா என்ன? இன்ஃபிளேஷன் இஸ் ஸ்டில் பாசிட்டிவ் பட் இட் இஸ் டிக்ளைனிங், ஸ்லோயிங் டவுன். அந்த டிஸ்இன்ஃபிளேஷனரி ஃபேஸ்ல தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் த கரண்ட் திங் விச் இந்தியா இஸ் அண்டர்கோயிங் அப்படின்னு பார்த்தா, ஒரு சைட் ஜிடிபி growth ரேட் 7 to 8 இருக்கு, இன்ஃபிளேஷன் 2 கிட்ட இருக்கு. ஸோ ஹை ஜிடிபி growth, லோ இன்ஃபிளேஷன், இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தா, எக்கனாமிக் சர்வேல இதுக்கு மீனிங் சொல்லியிருக்காங்க. நான் கிளாஸ் நடத்துறப்போ ஜோக் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து இந்தியன் எக்கானமி இஸ் இம்ப்ரூவிங் பிகாஸ் ஜிடிபி growth வந்துச்சுன்னா இன்ஃபிளேஷன் வருங்கிறது தான் லா. அப்போ ஜிடிபி growth வந்தும் இன்ஃபிளேஷன் வரல அப்படின்னா அப்போ தேர் இஸ் ஃபர்தர் ஸ்கோப் ஃபார் growth. அப்போ நம்ம இன்னும் வந்து புஷ் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜிடிபி growth 8 இல்ல 9க்கு போகுது. 9க்கு போறப்ப இன்ஃபிளேஷன் ஹை ஆனவொன்னா உடனே நம்ம சீப் மணி பாலிசி, டைட் மணி பாலிசி போட வேண்டியதா இருக்கு. போட்டதை ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம 7-8 போய் இன்ஃபிளேஷன் எல்லாம் இன்னும் வளரலாம். இன்னும் வளர்ந்து நம்மளோட அந்த பீக் என்னங்கிறத இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மேபி 10க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ இன்ஃபிளேஷன் ஜிடிபி growth இஸ் ஸ்டில் ஃபர்தர் இட் கேன் பி புஷ்ட் வித்வுட் ஓவர் ஹீட்டிங். ஓவர் ஹீட்டிங் நடக்காம இன்னும் ஜிடிபி growth புஷ் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து இது கொடுக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் எங்க எக்ஸ்பிளேஷன்ல சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்கணும். இட் ஹைலைட்ஸ் இந்தியா ஸ்ட்ராங் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் எபிலிட்டி டு சஸ்டெயின் growth while effectively managing the price pressures without overheating. ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வித்தவுட் ஓவர் ஹீட்டிங். ஸோ நம்ம ஓவர் ஹீட்டிங்கான டெஃபினேஷன் என்ன பார்ப்போம்? பூம் டைம்ல அந்த எக்கானமி ஹை ஜிடிபி growth போகும்போது
இன்ஃப்ளேஷன் வந்து சடனா அதிகமாயிடுது. அந்த டைம்ல வந்து அதனாலே ஒரு ஸ்லோ டவுன் வந்து எக்கானமி ஃபேஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய பொட்டன்ஷியல் ஜிடிபிக்கான ஸ்கோப் இன்னும் வைடன் ஆயிருக்கு. ஸோ வி கேன் ஸ்டில் கோ ஃபர்தர். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெல் அப்கிரேடிங் இந்தியா சாவரன் கிரெடிட் ரேட்டிங். இந்தியாவோட சாவரன் கிரெடிட் ரேட்டிங் அப்டேட்டுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம 10 வருஷமா ஸ்டேபிளா ஆங்கர்டா வச்சிருக்கிறது இட்ஸ் another இண்டிகேட்டர். ஆக்சுவலி இதெல்லாம் தான் சொல்லி புலம்பிட்டு இருந்தோம். நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்டா வச்சிருக்கிறோம், ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் மெயின்டைன் பண்றோம், அப்பயும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல போன வருஷம் கூட டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வருஷம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் தி லாஸ்ட் 4 years CPI has followed a clear downward trajectory. ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து இட் ஹஸ் கம் டவுன் அண்ட் லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த் வாஸ் ஆல் டைம் லோ, ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வி ஃபேஸ்ட். 0.3 to 0.8 வந்து காட்டுச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு விசித்திரமான ஒரு பிஹேவியர் பற்றி பார்க்கணும்னா, இப்போ இவ்வளோ நேரம் நான் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கோர் இன்ஃப்ளேஷன். இப்போ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். என்ன பேசிக் பிலீஃப் என்ன அப்படின்னா, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து திடீர்னு வந்து அதிகமாக இருக்கும், 8ல் இருக்கும். அதுலேருந்து நம்ம எதை ரிமூவ் பண்ணுவோம்? ஃபுட் அண்ட் ஃபியூவலை ரிமூவ் பண்ண உடனே கோர் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக காட்டும், கோர்னு காட்டும். இது காரணம் என்ன? ஃபுட்டு ஃபியூவல் தான் அதிக இன்ஃப்ளேஷனரியா இருக்கு, அவனை ரிமூவ் பண்ண உடனே இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்ம மேக்ரோ எக்கனாமிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓவராலா மணி சப்ளைல பிரச்சனை இல்லை, ஃபுட்டு ஃபியூவல் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? இன்னைக்கு நமக்கு பார்த்தா ஃபுட்டு ஃபியூவல் வேல்யூ ரொம்ப லோவா இருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன்ல கரண்ட் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு 2% தான் இருக்கு. கரெக்டா? இன்னைக்கு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனே 2% தான். அப்போ இன்னைக்கு நம்ம கோர் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிச்சா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம ஃபுட் அண்ட் ஃபியூவலை ரிமூவ் பண்ணிட்டு கோர் இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிச்சா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து 4% காட்டுது, ஏறுது. அப்போ அக்யூஸ்ட் வந்து புது அக்யூஸ்ட் வந்திருக்காங்க, அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி புது அக்யூஸ்ட அட்மிட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஃபுட்டு ஃபியூவலுங்கிறது இந்த வருஷம் நமக்கு பிரச்சனையா இல்லாம இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் எப்பவுமே அதிகமா இருக்கும், ஃபுட்டு ஃபியூவலை ரிமூவ் பண்ணா கம்மி ஆகும்னு பார்த்தா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இப்போ 2 தான் காட்டுது. ஃபுட்டு ஃபியூவலை ரிமூவ் பண்ண உடனே மிச்சம் இருக்கிற கமாடிட்டிஸ்ல ஒரு கமாடிட்டி ஹை இன்ஃப்ளேஷனரியா இருந்ததுனால இட் இஸ் ஷூட்டிங் அப். ஃபுட்டு ஃபியூவல் லோனால தான் அது 2 இருந்தது. ஃபுட்டு ஃபியூவலை தூக்கணும்னா அது 4 ஆயிடுச்சு. அப்போ வேற ஏதோ ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் யாருன்னா கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஓட பிரைசஸ் வந்து ஷூட் அப் ஆனதுனால இந்த ரிவர்சல் ட்ரெண்ட் உங்களுக்கு கான்செப்டுவலா புரிஞ்சுக்க முடியுதா? ஃபுட் அண்ட் ஃபியூவல் வந்து உள்ள இருக்கிறதுனாலையும் ஃபுட் அண்ட் ஃபியூவல் ரொம்ப லோவா இருக்கிறதுனால ஓவரால் இன்ஃப்ளேஷன் லோவா இருக்கு. ஏன்னா ஃபுட் அண்ட் ஃபியூவலுக்கு 46% வெயிட்டேஜ். இது பழைய டேட்டா வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 36 ஆயிடுச்சு. ஸோ 46% வெயிட்டேஜ் ஃபுட் இருக்கிறதுனால அது 2 காட்டுது. இப்போ அந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ண உடனே மிச்ச கமாடிட்டிஸ்ல கோல்டு வந்து இட் ஸ்டார்டிங் டு பிளே த ரோல். ஸோ ஃபுட் இருந்ததுனால தான் அது 2ல இருந்துச்சு. ஃபுட் போன உடனே அது 4 காட்டுது பிகாஸ் அதர் கமாடிட்டி. ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் வேல்யூ இஸ் ஹையர் தென் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? புது அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு அவனை டார்கெட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த வருஷம் நம்ம வந்து கத்துக்கிற விஷயம். ஸோ கரண்ட் இயர் ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததுன்னா, நான் ஃபர்ஸ்ட் நடத்தின எக்கனாமிக் சர்வே அப்போ இந்த ட்ரெண்ட் இருந்தது. பேண்டமிக் அப்போ 1920 அந்த வருஷத்துல இந்த ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம். கோர் இன்ஃப்ளேஷன் ஹையர் தென் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். அதுக்கப்புறம் இப்போதான் வந்து கோர் இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் ஹையர் தென் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். கன்வென்ஷனலா நம்ம கோர் இன்ஃப்ளேஷன் வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஃபுட் ஃபியூல தான் ரிமூவ் பண்றோம். அதனால இப்போ நம்ம லேட்டஸ்டா ஓகே ஐ வில் கம் டு தட். இப்போ இந்த கடைசி லைன் பாருங்க. So in contrast, core inflation, which excludes the volatile components such as food and fuel, has remained relatively stable and has shown modest uptick. So நம்ம இங்க பாத்தீங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் 4ல காட்டுது, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு. ஏன்னா ஃபுட் அண்ட் ஃபியூல் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு இதோட இது புரியுதா? ஸோ எப்பவுமே வந்து கோர் இன்ஃப்ளேஷன், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வில் பி ஹையர், கோர் இன்ஃப்ளேஷன் வில் பி லோயர். இப்போ என்ன ஆயிடுச்சு? கோர் இன்ஃப்ளேஷன் இஸ் ஹையர், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இஸ் லோயர். ஸோ அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு. இந்த ட்விஸ்ட் எப்போ நடந்திருக்கு? கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறமா இந்த ட்ரெண்ட் நம்ம பார்க்குறோம். இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், இந்த வருஷம் இன்ஃப்ளேஷனுடைய நிலவரம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்றாங்க? அப்போ இன்னொரு புது கோர் இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ சரி, அப்போ இன்னொரு கோர் இன்ஃப்ளேஷன் வித்தவுட் கோல்ட் அண்ட் சில்வர் அப்படி ஒன்று பண்றாங்க. சரி, அப்போ கோல்ட் அண்ட் சில்வரையும் வெளியே எடுத்துட்டு கால்குலேட் பண்ணும். அப்படி பண்ணா திரும்ப 2 வந்துருது. அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் வந்து ஒன்னொன்னா எடுத்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ த ஆவரேஜ் கோர் இன்ஃப்ளேஷன் என்ன? பர்சிஸ்டன்ட் நான் ஃபுட் அண்ட் நான் ஃபியூல் இன்ஃப்ளேஷன். ஏன்னா கோல்ட் அண்ட் சில்வருடைய விலை அதிகமா இருக்கிறதுனால. when the components are excluded, core inflation exhibiting a declining trend. ஸோ அப்போ இந்த கிராஃப்ல நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் பாருங்க. கிரீன் கலர் லைன் பாருங்க, கோர் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎன்எஸ்னா கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ அப்போ இங்க வந்து
ஆவரேஜா இன்ஃபிளேஷன் 4ல இருக்கு. நீங்க வந்து கோல்டு அண்ட் சில்வரை ரிமூவ் பண்ணோன்னா 2 வந்துருது. ஸோ அதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஃபுட்டு, ஃபியூவல், கோல்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாலும் ஃபுட், ஃபியூவல், கோல்டு மூணுத்தையும் ரிமூவ் பண்ண பிறகும் அது 2ல தான் இருக்கு. அப்போ ஃபுட்டு, ஃபியூவல் அக்யூஸ்டில் நமக்கு தெரிஞ்சிச்சு கோல்டு தான் இங்க ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அண்ட் வி சா தட். ஏன் கோல்டோட விலை ஏறுது? பிகாஸ் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப். அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு புது கான்செப்ட், நமக்கு பேஸ் எஃபெக்ட் அப்படிங்கறத ஒன்று பார்த்துருக்கோம். இன்ஃபிளேஷன் வேல்யூ வந்து பேஸ் எஃபெக்ட் அடுத்து ஒன்று பார்ப்போம். என்னது? லாஸ்ட் இயர் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா இந்த வருஷம் கம்மி ரேட்ஸ் காட்டும். லாஸ்ட் இயர் வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கொஞ்சம் ஏறினாலும் அதிக ரேட்ஸ் காட்டும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் பிரைஸ் ஆன் தி கரண்ட் இயர்ஸ் இன்ஃபிளேஷன் வேல்யூ, இது பேஸ் எஃபெக்ட். அந்த மாதிரி மொமெண்டம் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி வேல்யூ ஸ்கியூ பண்றதுக்கு மொமெண்டம் எஃபெக்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ரெண்டுமே பிளே பண்ணும். மொமெண்டம் எஃபெக்ட்னா என்னதுன்னா, இந்த ப்ரீவியஸ் மந்தோட பிஹேவியர். பிப்ரவரியில ஹை இன்ஃபிளேஷன் இருந்ததுனால மார்ச் மாசமும் அதிக வேல்யூ கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறது. இப்போ வந்து மொமெண்டம் எஃபெக்டோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜானு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் போறோம்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயரோட வேல்யூ கரண்ட் இயர்ல இம்பாக்ட் பண்றது பேஸ் எஃபெக்ட். மொமெண்டம் எஃபெக்ட்னா என்னதுன்னா, இப்போ 3 மாசமும் நார்மலா தான் இருந்தது. இப்போ சடன்லி வந்து ஏப்ரல்ல விலைவாசி ஏறிடுச்சு. ஜென்ரலா வந்து ஏப்ரல் மேல விலைவாசி கம்மியா தான் இருக்கும். ஆனா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா திடீர்னு இந்த வருஷம் ஏதோ ஒரு ரீசனால ஏப்ரல் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஏப்ரல்ல விலைவாசி ஏறினோடனே அந்த மொமெண்டம் எஃபெக்ட்னால உங்களுக்கு வந்து மேலேயும் வந்து அதிக விலை காட்டுது. மொமெண்டம் ஆஃப் ப்ரீவியஸ் மந்தோட இம்பாக்ட் இருந்தாலும் அந்த மொமெண்டம்ல கரண்ட் மந்தோட வேல்யூ ஏறி இருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் மந்த்ல சடனா பிரைஸ் ஏறினதுனால அடுத்த 2-3 மந்த்லயுமே அந்த ஹை வேல்யூஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் மொமெண்டம் எஃபெக்ட்னு சொல்றோம். ப்ரீவியஸ் இயரோட இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் எஃபெக்ட் சொல்றோம். ப்ரீவியஸ் இயரோட இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ் எஃபெக்ட்னா ப்ரீவியஸ் மந்தோட எஃபெக்ட் வந்து மொமெண்டம் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதான் வந்து மொமெண்டம் எஃபெக்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட். ஸோ மொமெண்டம் எஃபெக்டா பேஸ் எஃபெக்டான்னு பார்த்தா, நம்மளோட இன்ஃபிளேஷன் வேல்யூ இப்போ 2க்கு கீழே போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பேஸ் எஃபெக்ட் தான். மொமெண்டம் எஃபெக்டோட ரோல் இல்ல, பேஸ் எஃபெக்டோட ரோல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஜென்ரலா கிளாசிக்கலா நம்ம படிக்கிறப்போ மொமெண்டம் எஃபெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணல கிளாஸ்ல. ஸோ இங்க ஒரு புது கான்செப்டா இதை நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் மந்தோடைய வேல்யூவோட மொமெண்டம்ல கரண்ட் இயர் வேல்யூ அதிகமா இருக்கிறது, அது மொமெண்டம் எஃபெக்ட். மொமெண்டம் எஃபெக்ட் கேப்சர்ஸ் தி மந்த் ஆன் மந்த் பிரைஸ் சேஞ்ச். மந்த் ஆன் மந்த் பிரைஸ் சேஞ்சில் ப்ரீவியஸ் மந்த்ஸ் இம்பாக்ட் ஆன் தி கரண்ட் மந்த்ஸ் வேல்யூ. ஸோ இயர் ஆன் இயர்ல நம்ம கால்குலேட் பண்றப்போ பேஸ் எஃபெக்ட் வருது. மந்த் ஆன் மந்த்ல கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து மொமெண்டம் எஃபெக்ட் வருது. ஸோ பேஸ் எஃபெக்ட் பிளேட் தி டாமினன்ட் ரோல். அப்போ இந்த வருஷம் இன்ஃபிளேஷன் லோவா இருக்கிறது காரணம் பேஸ் எஃபெக்ட் தான். அண்ட் ஃபுட் இன்ஃபிளேஷன் டிக்ளைன்டு ஸ்டெடிலி த்ரூ அவுட் தி இயர். இதுல வந்து எங்கெங்கெல்லாம் குறைஞ்சிருக்குன்னா, டிஃப்ளேஷன் இன் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோட பிரைசஸும் குறைஞ்சிருக்கு. ஸ்பைசஸோட விலையும் குறைஞ்சிருக்கு. சீரியல்ஸோட விலையும் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள், பல்சஸ் அண்ட் ஸ்பைசஸ் இதோட ட்ரெண்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோடைய மெயின் ரீசன். இப்போ எதனால ஃபுட்டு பிரைசஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற இப்போ அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சு பார்த்தா, நல்ல அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் இருக்கு, நல்ல சப்ளை இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபுட்டோட பிரைஸ் எப்போ அதிகமாகும், அந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே நடக்கல. சடன் ஃபால் இன் சப்ளை நடந்தாதான் ஃபுட் இன்ஃபிளேஷன் வருது. சப்ளை நல்லா இருக்கு, நல்ல மான்சூன் 2 வருஷமா. கவர்மெண்ட் வந்து ஹேவிங் ரோபஸ்ட் சிஸ்டம் டு கண்ட்ரோல் தி ஃபுட் பிரைசஸ். டாப் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆபரேஷன் கிரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆபரேஷன் கிரீன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ், டாப் வெஜிடபிள்ஸ், அதாவது டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ, இந்த தான் டாப் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம். டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ. இந்த டாப் வெஜிடபிள்ஸோடைய வேல்யூ, அதாவது பிரைசஸ் வந்து சடன்லி ஷூட் அப் ஆகுதுன்னா, மார்க்கெட்ல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிற எங்க வந்து அதோட சப்ளை அதிகமா இருக்கோ அங்க இருந்து ப்ரொக்யூர் பண்ணி இமீடியட்லி அந்த இடத்துல சப்ளை டிமாண்ட் அதிகமான ஏரியால ரீரூட் பண்ணுவாங்க. இதை பண்றதுக்கு தனியா ஒரு ஃபண்டிங் வச்சு ஒரு ஆளை போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்து டாப் ஸ்கீம். ஸோ இந்த 3 வெஜிடபிள்ஸோட ரேட்டை வந்து பார்க்கறதுக்கு, வெறும் 3 வெஜிடபிள் பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் கிரீன்ஸ் அப்படின்னு நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ டாப் டு டோட்டல் அப்படின்னு மாறி இருக்கும். எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் நம்ம அப்படி மானிட்டர் பண்ணலாம். ஒரு இடத்துல சடன் சர்ஜ் இருக்குன்னா இமீடியட்லி எங்க சப்ளை அதிகமா இருக்கோ அங்க இருந்து ரீரூட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்ல இந்த பிரைஸோடைய இன்டெலிஜென்ஸ், ஸோ ஃபுட் பிரைசஸோடைய இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்ததுனால இந்த மாதிரியான கண்ட்ரோல் வந்திருக்கு. ஸோ டாப்போட விலைகளும் கீழே தான் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? டொமேட்டோ, ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ அதோட விலைகளும் கம்மியாக தான் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி ஏன் வந்து டாப்பை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம் அப்படின்னா, இந்தியாவில் ஹையஸ்ட் கன்சியூம்டு வெஜிடபிள்ஸ் அதுதான். எல்லார் வீட்லயும் ஆன் அன் ஆவரேஜ் நம்ம கன்சியூம் பண்ற வெஜிடபிள் இது 3 தான். இது 3 இல்லா சமையலே இருக்காது, வீடு இருக்காது. மற்ற ஆனியன்ஸ், மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம குக்கிங்ல ஆனியனும் பொட்டேட்டோ இது முதல்ல போட்டுறணும் அந்த எண்ணெயில.
அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒண்ணுத்த எதை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வெங்காயம் போடணும், அப்புறம் தக்காளி போடணும். புதுசா ஏதாவது கண்டுபிடிங்கப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைசஸ் ஆஃப் எக்ஸ், மீட் அண்ட் ஃபிஷ் அதுவும் வந்து குறைஞ்சிருக்கு. ப்ரோட்டீன்ஸோட ப்ரைஸும் வந்து குறைஞ்சிருக்கு. எக்ஸ், மீட், ஃபிஷ் டிப்டு டெம்பரரிலி அண்ட் மில்க்கும் வந்து ரிமைன் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சென்ட்ரல் வந்து இந்த டாப் கமாடிட்டிஸை பார்த்துக்கிறதுக்கு நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணதுனால பஃபர் ஸ்டாக்ஸ் வந்து இதுக்கும் வந்து மெயின்டைன் பண்றாங்க. டாப் வெஜிடபிள்ஸ்க்கு பஃபர் ஸ்டாக் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட் எல்லாம் ஆரம்பிச்சு தே வுட் ஹேவ் டன் தட். ஸோ அப்போ நான் இப்படி ஒரு ஸ்கீம் சொல்றேன்ல, இந்த ஸ்கீம் உட்காந்து நம்மளால இப்போ எக்கனாமிக் சர்வே கிளாஸ்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம செல்ஃப் ஸ்டடியில் தான் படிக்கணும், அதுக்கு தனியாக கிளாஸ் இல்லை. இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நீங்க முடிக்கணும். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள 100 ஸ்கீமை முடிச்சிடணும். அப்போதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட் சொல்றேன். சீனியர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் டாப் ஸ்கீம்னா இட்ஸ் ஜஸ்ட் ஆல்ரெடி தே வுட் ஹவ் ஹியர்ட். பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட் முடிச்சிடணும். இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இன்னைக்கு ஃபுல்லா ஸ்கீம்ஸ் தான், ஏன்னா அடுத்த சாப்டர் அக்ரிகல்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆஃப் ஆனியன் ஃப்ரம் தி பஃபர் ஸ்டாக். ஆனியன் வந்து பஃபர் ஸ்டாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணி ஆனியன் பிரைசஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆனியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கிசான் ரயில் அப்படிங்கிற ஃபார்ம் ரயில்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம்ல. ஸோ கிருஷி உடான்னு வேற ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ட்ரெயின் கிடைக்கலன்னா ஃபிளைட்ல போட்டு ஏற்றி அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கிசான் ரயில் இருக்கு, கிருஷி உடானும் இருக்கு. உடான்னா வந்து ஃபிளைட்டு. ஸோ அதை போட்டு நம்ம சப்ளை ஷாக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் எடிபிள் ஆயில் பிரைசஸ் வந்து மாடரேஷனா இருக்கு. ஆனா இந்தியாவில் இப்போ நம்மளுக்கு மேஜர் அக்ரிகல்ச்சர்ல இருக்க பிரச்சனை வந்து எடிபிள் ஆயிலையும் பல்சஸையும் நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ 50% ஆஃப் டொமஸ்டிக் கன்சம்ஷன் இஸ் இம்போர்ட்டட். டொமஸ்டிக் பிரைசஸ் ஆர் ஹைலி சென்சிட்டிவ் டு தி குளோபல் பிரைஸ் மூவ். ஏன்னா 50% நீங்க இம்போர்ட் பண்ணி வாங்குறதுனால இந்த மாதிரி இம்போர்ட்டட் கமாடிட்டிஸ் தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எடிபிள் ஆயில் பிரைசஸ் குளோபல் மார்க்கெட்ல ஏறிச்சுன்னா அது நமக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அப்போ குளோபல் மார்க்கெட் இந்த எடிபிள் ஆயிலோட பிரைசஸை கண்ட்ரோல் பண்றது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இம்போர்ட் டிபெண்டன்ட் கமாடிட்டி ஓட பிரைஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா அது மேல இருக்கிற டியூட்டியை வந்து கட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க நோட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, பிசிடினா என்னதுன்னா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. எடிபிள் ஆயில் மேல நம்ம போடுற கஸ்டம்ஸ் டியூட்டியை கட் பண்ணிருக்கோம். இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை கட் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, எடிபிள் ஆயிலோட விலை குறைஞ்சிடுச்சு. ப்ளூ கலருங்கிறது எடிபிள் ஆயிலோட விலை, ரெட் கலருங்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டி. கஸ்டம்ஸ் டியூட்டி ஏத்தனோடனே பிரைஸும் ஏறிடுச்சு, கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சோடனே பிரைஸும் குறையுது. ஸோ அப்போ நம்ம இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல என்ன பார்க்குறோம், whenever the price of a commodity அதிகமா இருக்கிறப்போ அதோட இம்போர்ட்ஸை நம்ம அதிகப்படுத்துவோம். சப்ளை ஷாக் இருக்கும்போது இம்போர்ட்ஸ் அதிகப்படுத்தணும்னா என்கரேஜிங் இம்போர்ட்ஸ்க்காக டியூட்டியை கட் பண்ணுவோம். ஸோ டியூட்டியை கட் பண்ணோன்னா விலை குறையுது. அப்போ இந்த வருஷம் நம்ம எடிபிள் ஆயில்ஸ்க்கு பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அப்போ எடிபிள் ஆயில் மேல பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்க அப்படிங்கறத நீங்க இன்டெரக்டா தெரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா நான் ஸ்டேட்மெண்ட்ல வரலாம். இன் இந்தியா ஒரு வாட்டி வந்தது, we are not imposing any duty on the imports of this commodity அப்படிங்கிற பேட்டர்ன்ல there was a previous year question statements. இந்த கமாடிட்டி மேல நம்ம டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறது இல்லை அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்டா வச்சிருக்காங்க. ஸோ பிவைக்யூஸோட அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போதான் நீங்க கரண்டா படிக்கிறப்போ ஓகே ஒரு பிவைக்யூ கூட லிங்க் பண்ணி நம்மளால அதை படிக்க முடியும். ஸோ அடுத்த ட்ரெண்ட் வந்து நம்ம எதில் பார்க்க போறோம்னா ரூரல் வெர்சஸ் அர்பன். ஸோ த்ரூ அவுட் தி 2023-24 என்ன இருந்தது அப்படின்னா, ரூரல் இன்ஃபிளேஷன் வாஸ் ஹையர் தென் அர்பன் இன்ஃபிளேஷன். ஆனால் 25ல கரண்ட் இயர்ல என்ன இருக்குன்னா, அர்பன் இன்ஃபிளேஷன் இஸ் ஹையர் தென் ரூரல். இப்போ வந்து ரூரல் அதிக இன்ஃபிளேஷன் இருக்கா, அர்பன்ல அதிகமா இருக்கானா? அர்பன்ல தான். ஓகே, ஏன்னா ஃபுட்டு ரூரல்ல வந்து முக்கியமா இன்ஃபிளேஷன் வரக்கூடியது ஃபுட்டு தான். ஃபுட்டே குறைஞ்சோன்னா ரூரல்ல குறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ளூ கலர் தான் வந்து ரூரல், ரெட் கலர் வந்து அர்பன். ஸோ அப்படியே வந்து ரெட் மேலே போயிட்டு ப்ளூ கீழே வந்திருக்கு. அந்த ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு, உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் தான் ஸ்டார்டிங்ல தான் இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ நவ் அட் பிரசன்ட் அர்பன் இன்ஃபிளேஷன் இஸ் ஹையர். இந்த டிஃபரன்ஸ் தான் நோட் பண்ணும். கரெக்டா 2025ல இருந்து இந்த சேஞ்ச் வந்து we are seeing. ஓகே, இப்போ ஸ்டேட் லெவலுக்கு போகலாம். ஸ்டேட் வந்து இட் இஸ் a replica of சென்டர். இல்லை அதை விட நம்ம எப்படி பார்க்கறோம்னா, காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி இண்டிவிஜுவல் பீசஸ் புட் டுகெதர் தி நேஷனல் பிக்சர். எல்லா ஸ்டேட்டோட இன்ஃபிளேஷனை புட் டுகெதர் தான் இந்தியாவோட இன்ஃபிளேஷன். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி இதே ட்ரெண்ட் தான். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து தே ஷோட் அ ட்ரெண்ட் ஆஃப் லோ இன்ஃபிளேஷன், எக்ஸப்ட் அந்த எக்ஸம்ஷன்ஸ் தான் என்னன்னு பார்த்துக்கணும். அதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஸ்டேட் வைஸ் இன்ஃபிளேஷன் வந்து பிராட்லி மிரர்ட் தி நேஷனல் ட்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து 2 to 6 தான் டீசெண்டா இருக்காங்க, எக்ஸப்ட் கேரளா அண்ட் லட்சதீப். ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் இன்ஃபிளேஷன் 6க்கு மேல இருக்கான். இந்தியா ஃபுல்லா வந்து நம்ம 2க்கு கீழே இருக்கிறப்போ கேரளாக்கு லட்சதீப்புக்கு மட்டும் 6க்கு மேல வந்து இன்ஃபிளேஷன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ட்ரெண்டா பார்க்கணும்.
ஜென்ரலா இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆவரேஜ்ல எடுத்து பார்த்தா சவுத் இந்தியாவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் வந்து நேஷனல் ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாக தான் இன்ஃபிளேஷன் வச்சிருக்காங்க. ஆனா நார்த் இந்தியாவும் சென்ட்ரல் இந்தியாவும் வந்து எப்பவுமே வந்து தே ஆர் ஹேவிங் இன்ஃபிளேஷன் லெஸ் தென் தி நேஷனல் ஆவரேஜ். ஸோ நேஷனல் ஆவரேஜ் பிரைஸ்னு ஒன்று வருதுன்னா இது வந்து நேஷனல் ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். சவுத் அண்ட் நார்த் ஈஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து நேஷனல் ஆவரேஜோட அதிகமாக தான் இருக்கு. மிச்ச ஏரியாக்களுக்கு நேஷனல் ஆவரேஜோட கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு அதை எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு 2-3 பக்கத்துக்கு அனாலிசிஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கோர் எக்கனாமிக்ஸ் அனாலிசிஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த டீடைல்டான டெரிவேஷன் கிராஃப்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு கதை சொல்லுவாங்க. நம்ம அது எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. கடைசியில கன்க்ளூஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை படிச்சா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் தேவையில்லை. ஸோ கன்க்ளூஷன்ல ஏன் இப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இந்தியாவோட இன்ஃபிளேஷன் வேல்யூ அண்ட் ஸ்டேட்ஸோட மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் எதுனா வேஜ் ரேட்ஸ். அந்த ஸ்டேட்ல நல்ல வேஜ் ரேட்ஸ் இருக்கு, ஹை ஜிடிபி இருக்கிற ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. ஆப்வியஸ்லி இப்போ தமிழ்நாட்டில் இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கும், ஏன்னா ஜிடிபி growth அதிகமா இருக்கு. எய்தர் ஜிடிபி growth அதிகமா இருந்ததுன்னா அங்க இன்ஃபிளேஷன் இருக்கும். ரெண்டாவது வேஜ் ரேட்ஸ், ஆவரேஜ் வேஜ் ரேட்ஸ் அதிகமா இருந்தால் அங்கே இன்ஃபிளேஷன் இருக்கும். கேரளால ஆவரேஜ் வேஜ் ரேட்ஸ் ஆர் ஹையர். ஸோ அப்போ வந்து தட் இஸ் another மெயின் ரீசன். அதே மாதிரி வந்து கோவிடோட இம்பாக்ட் வந்து பாதிக்கப்பட்ட ஸ்டேட்ஸ்ல இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. மூணாவது ட்ரெண்டா சொல்றாங்க. எந்தெந்த ஸ்டேட்லாம் கோவிட்ல ரொம்ப அஃபெக்ட் ஆச்சோ அங்கே இன்ஃபிளேஷன் இருக்குப்பா அப்படின்னு இந்த 3 பேட்டர்ன் வந்து நம்ம பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சைட்ல என்ன பாக்குறோம், ஜிடிபி அதிகமா இருந்தா இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து இங்க கொண்டு வராங்க. இன்னொரு ட்ரெண்ட் என்ன, நெகட்டிவ் அசோசியேஷன். எதனால இன்ஃபிளேஷன் வந்து ஒரு ஸ்டேட்ல குறையுது அப்படின்னு எடுத்து பாக்குறப்போ ஹை இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கிற ஸ்டேட்ல இன்ஃபிளேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஏன்னா சப்ளை நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ தமிழ்நாடு எந்த கேட்டகரியில வரும், 2 கேட்டகரியும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, பிளஸ் மைனஸ் வந்து அடிச்சுக்கிச்சு, அவ்வளவுதான். நம்ம ஹை ஜிடிபி பிளஸ் ஹை இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ரெண்டுமே வந்து நம்ம சைட்ல இருந்து பாக்குறோம். ஸோ நியூட்ரல், ஜிஎஸ்டிக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இம்பாக்ட் எதுவுமே காட்டல. GST is not having any big role. GST collections in that particular state, that doesn't play any role அப்படிங்கிறது தான் இதில் சொல்றாங்க. I'm not telling that GST is not influencing inflation. ஒரு ஸ்டேட்டோடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ்க்கும் அந்த ஸ்டேட்டோட இன்ஃபிளேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓவரால் பிரைசஸ்ல நிச்சயமா ஜிஎஸ்டி வில் பிளே ரோல். இந்த வருஷம் மாடரேட் ஆனது இன்னொரு காரணம் ஜிஎஸ்டி கட் பண்ணது. ஸோ அந்த ஆங்கிள்லையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஓவராலா வாட் வி ஆர் கன்க்ளூடிங், சப்ளை சைடு கன்க்ளூட். ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னா, சப்ளை சைடு நல்லா இருக்கு இந்தியாவில். ஏன் ஃபுட் இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்குன்னா, நல்ல சப்ளை, நல்ல மான்சூனு, நல்ல மழை, நல்ல டெம்பரேச்சர். ஸோ அதனால வந்து காரிஃப் அவுட்புட்டும் நல்லா இருக்கு, ராபி அவுட்புட்டும் நல்லா இருக்கு, ரிசர்வாயர் லெவல்ஸும் நல்லா இருக்கு. நல்ல மழை பெஞ்சதுனால ஆக்சுவலி ரிசர்வாயர் லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். டேம்ஸ்ல இந்தியாவில் ஆவரேஜா இருக்கிற டேம்ல எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டர். ஸோ ரிசர்வாயர் லெவலும் நல்லா இருக்கு. ஸோ இம்ப்ரூவ்டு ஃபுட் கிரெயின் ஸ்டாக்ஸ், ஸோ கீப்பிங் ஃபுட் இன்ஃபிளேஷன் மாடரேட் இன் தி நியர் டேர்ம். ஸோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபெர்டிலைசர் அவைலபிலிட்டி அதிகப்படுத்தினதுனாலையும் ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷனும் இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஸோ ஃபெர்டிலைசர் அவைலபிலிட்டி நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. In conclusion, India's inflation rate, headline and core, excluding the price metals, will be likely to be higher. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் வந்து ஏறதான் போகுது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா பழைய சீரீஸ்ல 0.8, 1.2, 1.3 இருந்தது. புது சீரீஸ் வந்தோடனே மாத்திட்டான், 2.75 வந்துட்டான். ஸோ அப்போ வர வருடங்கள்ல அது வந்து ஏறதான் போகுது. ஆனால் நிச்சயமா 6க்கு மேலாம் போகாது, அது 4க்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. டு கன்க்ளூட், RBI and IMF என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ப்ரோக்ரெசிவ்லி இன்க்ரீஸ் இன் தி ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் இன் தி அப்கமிங் இயர். ஆனால் டார்கெட் குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. IMF 4% கிட்ட தான் இருக்கும்னு சொல்லுது, RBIயும் கிட்டத்தட்ட 4% கிட்ட தான் இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். 2 பேரும் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ வரவிருக்கிற ஆண்டுல 2026-27ல இன்ஃபிளேஷன் வந்து 4 கிட்ட தான் வரும். ஹை இன்ஃபிளேஷனுக்கான ஸ்கோப் இப்போதைக்கு இல்லை, இஃப் யூ எக்ஸ்க்ளூட் கோல்டு, இந்த கோல்டுனால அப்படிங்கிறதா இப்போதைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இந்த வருஷம் ஏன் இந்தியாவில் இன்ஃபிளேஷன் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு, அது காரணம் என்ன, இதுதான் எக்கனாமிக் சர்வே சொல்லும். ஸோ எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் எக்கனாமிக் சர்வே கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். ஸோ அதனால யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இன் தி ஃபண்டமெண்டல்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா ஹெட்லைனு கோர் நான் வாட்டிக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ ஹெட்லைன் கோர், பேஸ் எஃபெக்ட், இதெல்லாம் வந்து நீங்க டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கணும். ஸோ however we believe it is unlikely to be a concern அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்ஃபிளேஷன் குட்டி சாப்டர் தான். முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு பெருமூச்சு விடுறீங்க, அப்பாடா ஒண்ணு முடிஞ்சிச்சு, அடுத்தது முடிஞ்சிச்சு
அடிச்சுட்டே வாங்க சார். சாப்டர் பேரே வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, விவசாயம் தான் முதுகெலும்பு. சோ அடுத்து வந்து சாப்டர் 6 அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட், ரைசிங் ப்ரொடக்டிவிட்டி. அக்ரிகல்ச்சர் இன்ஃபிளேஷன் தான் குட்டி சாப்டர், FYI. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட், ரைசிங் ப்ரொடக்டிவிட்டி, செக்யூரிங் இன்கம்ஸ் அண்ட் என்ஷூரிங் ஃபுட் செக்யூரிட்டி. ஆக்சுவலி வந்து இதுல டேக்லைன் வந்து நம்மளுடைய அப்ஜெக்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அக்ரிகல்ச்சர்ல இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, அடுத்து நம்மளுடைய கோல் வந்து இது 3 தான். அதான் வந்து இங்க மெயின்டைன் பண்றாங்க. ஒரு சைட்ல நம்ம ப்ரொடக்டிவிட்டியை தான் இந்தியா இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம். ப்ரொடக்ஷனை நம்ம ஆல்ரெடி பெஸ்டா இருக்கும், ஆனா நம்ம சாயில்ஸோட ப்ரொடக்டிவிட்டி லோவா இருக்கு. ஸோ ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல பேசுறாங்க. செக்யூரிங் இன்கம்ஸ், ஃபார்மரோட இன்கம்மை நம்ம அதிகப்படுத்தணும். அண்ட் ஃபுட் செக்யூரிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஏன் ஃபுட் செக்யூரிட்டி பத்தி பேசுறோம்? அதான் ப்ரொடக்ஷன் இருக்கு, ஏன் ஃபுட் செக்யூரிட்டி பத்தி பேசணும்? இம்போர்ட் பண்றோம், நல்ல ஒரு கெஸ். பல்சஸ் ஆயில் சீட்ஸ் எல்லாம் இன்னும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். அடுத்து ஸ்டோரேஜ் ஒன்று, நல்ல ஸ்டோரேஜ் சரியில்லாதனால நம்ம ஃபுட் எல்லாம் வேஸ்டா போகுது. அது ஒரு இஷ்யூ இருக்கு. அடுத்த பிரச்சனை வந்து கிளைமேட் சேஞ்ச் தான். நீங்க எதுக்குனால சொல்றல, கிளைமேட் சேஞ்ச் ஏஐ எல்லாம் எல்லாத்துக்கும் எழுதலாம். இப்போ அக்ரிகல்ச்சர்ல ஏஐனால பிரச்சனை, வேலையெல்லாம் எடுக்காது அது. ஆனா வந்து என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து எல்லாத்துக்கும் எழுதலாம். கிளைமேட் சேஞ்ச்னால வந்து அக்ரிகல்ச்சர் போயிடாது. கிளைமேட் சேஞ்ச்னால இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும், கிளைமேட் சேஞ்ச்னால சர்வீசஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு காரணம். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் செக்டர்ஸ் வந்து 1/5 ஆஃப் அவர் ஜிடிபி. நம்மளோட ஜிடிபியில் 17% தான் கிட்டத்தட்ட. ஆனால் 46% ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு. அது வந்து மாறும், 45, 46, 47. இந்த வருஷம் 46 அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்தியன் எக்கானமியில் இருக்க இந்த ஃபிளா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓவர் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஓவர் பாப்புலேஷன் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல தேவைக்கும் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் யாருமே இல்ல, எல்லாரும் விட்டு போறாங்க, விவசாயம் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்றது பொய். நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அதுக்கு. இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் ஓவர் பாப்புலேட்டட். ஸோ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல ப்ரொடக்ஷனும் ப்ரொடக்டிவிட்டியும் பூஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங்கை கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஸோ கமர்ஷியல் ஃபார்மிங்கை கொண்டு வரணும். அக்ரிகல்ச்சர் ஒரு பிஸ்னஸ் ஆக்கணும், கமர்ஷியலைஸ் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் வெஞ்சரா அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம வந்து கமர்ஷியல் செக்டரா வந்து நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு தேவை. வி நீட் எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங். ஸோ ஸ்ட்ரென்தனிங் அக்ரிகல்ச்சரல் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 46% மக்கள் அதை நம்பி இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சரை பார்த்துக்கிட்டா தான் 46% மக்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். 46% ஆஃப் மக்கள் இஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் அவர் நேஷன். ஸோ அப்போ அவங்கள பார்த்துக்கணும்னா இதை நம்ம சரியா வச்சுக்கணும். ஸோ அது என்ன கிளாஸ்ன்னு காட்டிடுங்க, அது பிஸ்லரி வாட்டர் தான். ஸோ பிஸ்லரி கிளாஸ்ல வருதா? அடுத்த கேள்வி வருது. அவர் எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு காட்டிக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணாரு, 50 ரூபா பாட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து 50 எவ்வளோ? அது 40 ரூபா தான். சரி, 40 ரூபா தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவர் த லாஸ்ட் 5 years ஆவரேஜ் ஆனுவல் growth ரேட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் செக்டர் வந்து 4.4% இன் கான்ஸ்டன்ட் ப்ரைசஸ். ஸோ என்னதுன்னா, லாஸ்ட் 5 yearsல ஆவரேஜா அக்ரிகல்ச்சர் வந்து 4.4% வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஜிடிபி growth ரேட் 7 பார்க்கறோம்ல. இப்போ நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு பிரிப்போம். இன்னைக்கு நம்ம 3 சாப்டர்ல அடுத்து அதான் பார்க்க போறோம். அக்ரி, இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் 3 செக்டரும் தனித்தனியா எவ்வளவு பர்சன்டேஜ் வளருது. ஸோ அப்போ growth ரேட் வந்து கண்ட்ரியோட growth ரேட் 7, ஆனால் அக்ரிகல்ச்சர் அஸ் செக்டர் தனியா எடுத்து பார்த்தா 4.4. அது வந்து நம்ம நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இந்த வருஷம் டிகேடல் growth வந்து சொல்றாங்க. டிகேடல் growthனா இப்போ கவர்மெண்ட் வந்து 10 வருஷம் ஆனதுனால now they can compare decadal growth. ஸோ 14 to 24 இந்த காலகட்டத்தில் இவங்க 16 to 25 பண்ணியிருக்காங்க. இந்த டிகேடுக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் டிகேடிங் கம்பேர் பண்ணும்போது திஸ் latest decade is having higher growth rate in agriculture. So the decadal growth of 4.45% is high comparison to previous decades. அதுதான் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டர்ல பார்க்குறோம். ஸ்டெடி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் செக்டர், டிகேடல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ டிகேடல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஒரு 5 டிகேடு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 5 டிகேட்னா 80s தானா? சரி. ஸோ அடுத்து வந்து அதுல பாத்தீங்கன்னா அது அப்படியே இறங்கி ஏறுது. ஸோ இதுல நம்ம என்ன நோட் பண்றோம்னா, டிகேடல் growth வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு கடந்த 30 வருஷமா. லாஸ்ட் 3 டிகேட்ஸா அக்ரிகல்ச்சரல் growth ஷோயிங் அபோவ் தான். லாஸ்ட் டிகேடுக்கு, இந்த கரண்ட் டிகேடுக்கு ப்ரீவியஸ் டிகேடும் growth தான், அதுக்கு டிகேடு தான். ஸோ அப்போ நடுவில் தான் கொஞ்சம் ஒரு டிப் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்டெடி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஆனுவல் growth ரேட். ஆனுவல் growth ரேட் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும்.
ஆனா இதுல ரொம்ப முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த 4 தான். இந்த 4 வந்து 2020 இயர்ல இருக்க அந்த 4 இருக்குல்ல, பேண்டமிக்ல இண்டஸ்ட்ரி சர்வீசஸ் ரெண்டும் நெகட்டிவ். அதனால ஜிடிபி growth மைனஸ்ல இருந்துச்சு. அந்த வருஷமும் பிளஸ்ஸா இருந்த growth ரேட் கொடுத்த ஒரே செக்டர் அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் ஹேட் தி ஒன்லி பாசிட்டிவ். ஏன்னா சாப்பாடு, நம்ம என்னதான் லாக்டவுன்ல இருந்தாலும் சாப்பிடணும். ஸோ அதனால அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்ம வந்து லாக்டவுன் பண்ணல. பேண்டமிக் அப்போ அக்ரிகல்ச்சரல் சப்ளை வந்து கவர்மெண்ட் வந்து என்ஷோர் பண்ணாங்க. இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் மட்டும் நடக்கணும், அதோட சப்ளை மார்க்கெட்டுக்கு வரணும், மக்களுக்கு போய் சேரணும், அதை வந்து என்ஷோர் பண்ணாங்க. இந்த இன்க்ரீஸ் தி ஃபுட் சப்சிடி. உங்களுக்கு கரீப் கல்யாண யோஜனால, அன்ன யோஜனால கவர்மெண்ட் வந்து 10 கிலோ கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரை 4 பிரிக்கிறோம். லைஃப் ஸ்டாக்கு, ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கறோம். கிராப்ஸ், லைஃப் ஸ்டாக், ஃபிஷரி அப்படி நம்ம பிரிச்சு பார்க்கறப்போ கிராப் செக்டர் 3.5% தான். ஆனா வந்து லைஃப் ஸ்டாக்கும் ஃபிஷரிஸ் தான் ஹையா இருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நேற்று பார்த்தோம், அதே ட்ரெண்ட் தான். ஸோ லைஃப் ஸ்டாக்கும் ஃபிஷரிஸும் வந்து நல்ல growth ரேட் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ ஃபிஷிங் செக்டர் தான் நமக்கு நல்ல ஹை பெர்ஃபார்மிங்காக இப்போ போயிட்டு இருக்கு. ஃபிஷிங் அண்ட் ஆக்வாகல்ச்சர். ஆந்திர பிரதேஷ் இஸ் வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் ஃபிஷிங் அண்ட் ஆக்வாகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் வந்து 357 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ஸோ வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. நான் 280 இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ 357 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ்க்கு நம்ம இப்போ வளர்ந்துருக்கோம். ஸோ டிகேடல் growth அக்ரிகல்ச்சரல் இந்த கரண்ட் இயர்ல. ஸோ ரைட், வீஸ், மெய்ட்ஸ், மில்லட்ஸ் எல்லாத்தோட பிரைஸும் ஏறி இருக்கு. மில்லட்ஸ் வந்து அதுக்கு இன்னொரு பேர் ஸ்ரீ அண்ணா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீ அண்ணான்னு ஏதாவது கேள்வி வந்துருச்சுன்னா நம்ம சிஎம் பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, அவங்க மில்லட்ஸ் தான் சொல்றாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ். இப்போ நம்ம இந்தியாவில் ஹார்டிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இஸ் ஹையர் தேன் தி ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன நோட் பண்றோம்னா ஃபுட் கிரெயின்ஸ், இப்போ இந்த 357ங்கிறது ஃபுட் கிரெயின்ஸ் தான். ஃபுட் கிரெயின்ஸ்னா ரைஸ், வீட், சீரியல்ஸ் இதுதான். ஹார்டிகல்ச்சரே இதில் நம்ம சேர்க்கல. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸே இதுக்குள்ள நம்ம கொண்டு வரல. வெறும் சீரியல்ஸ், அந்த சீரியல்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ், அதாவது சீரியல்ஸ், பல்சஸ், இதோட டோட்டல் தான் 357. ஹார்டிகல்ச்சர் வந்து இட் இஸ் மோர் தென் ஃபுட் கிரெயின்ஸ். நம்ம இந்தியாவில் ஹார்டிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் இஸ் ஹையர் தேன் தி ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஸோ அதுதான் வந்து நம்ம நோட் பண்றோம். பர்பிள் வந்து எல்லா வருஷமும் எல்லோவோட அதிகமாக தான் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ சரி, ஆரஞ்சோட அதிகமாக தான் இருக்கு. ஸோ இண்டிகோ வந்து ஆரஞ்சை விட அதிகமாக தான் இருக்கு, சரியா? ஸோ தட் இஸ் ஒன் ட்ரெண்ட் விச் கேன் சி. நம்ம ஜென்ரலா சொல்ல நம்ம ஊர்ல அரிசி தானே அதிகம், காய்கறி எல்லாம் கம்மி தான் அப்படின்னு நினைச்சு நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாது. இந்த ஆங்கிளுக்கு தான் நம்ம சொல்லுவோம். நார்மலா யோசிக்கிறப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை விட அரிசி தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுதான் ஹார்டிகல்ச்சரல் செக்டர் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் ஜிடிபியில் கிட்டத்தட்ட 33% வெயிட்டேஜ் வந்து ஹார்டிகல்ச்சர்ல தான் வருது. ஹார்டிகல்ச்சர்ல தான் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ இது வந்து இட் இஸ் எக்ஸீடிங் தி ஃபுட் கிரெயின்ஸ். அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். இப்போ ஹார்டிகல்ச்சர்ல உள்ள போறோம். ஃப்ரூட்ஸ் அதிகமா, வெஜிடபிள்ஸ் அதிகமா? வெஜிடபிள்ஸ் தான் அதிகம், சரியா? ப்ரொடக்ஷன் சொல்றேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து 219, ஃப்ரூட்ஸ் வந்து 114 தான். ஸோ கம்பேர்ட் டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் இஸ் ஹையர். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம்ல, இதெல்லாம் இங்கே தான் கவர் ஆகும். அக்ரிகல்ச்சரோட மேஜர் பார்ட் இஸ் கவர்ட் இன் எக்கனாமிக் சர்வே நான் சொன்னேன். ஸோ அதான் இங்கே நம்ம பார்க்குறோம், எது இந்தியாவில் அதிக விளைச்சல் வருது, என்ன நடக்குது, அந்த கதைகள்லாம் இங்கே தான் பார்க்குறோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் நம்ம இந்தியா வந்து ட்ரை ஆனியன் ப்ரொடக்ஷன்ல நம்ம தான் லார்ஜஸ்ட். நிறைய வெங்காயங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு. ஸோ 25% வெங்காயம், ஆனியனை தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் வெங்காயத்துக்கு வேற மீனிங் இருக்கு, பட் ஓகே. ஸோ 25% ஆஃப் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் வந்து ஆனியன்ஸ் வந்து இந்தியாவில தான் வந்து நம்ம பண்றோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ 25% ஆஃப் குளோபல் அவுட்புட். இது வந்து 1/4 ஆஃப் தி குளோபல் வந்து இந்தியாவில தான் ஆனியன் நம்ம பண்றோம். அண்ட் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ்லாம் செகண்ட்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 25% ஆஃப் குளோபல் அவுட்புட் அண்ட் செகண்ட் இன் தி வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ். அண்ட் இதுல இந்த அதர் ஐட்டம்ஸ்ல வந்து நம்ம 12 to 13% நம்ம தான் பண்றோம். ஸோ தட் இஸ் தி பர்சன்டேஜ். ஆனியன்ல மட்டும் 25 இருக்கும். ஆனியன்ல லார்ஜா இருக்கிறது மகாராஷ்டிரா. தட் இஸ் ஒன் ட்ரெண்ட். ஓகே, இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். ஆவரேஜ் ஆனுவல் growth ரேட் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த ப்ரொடக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு, அமோகம். ப்ரொடக்டிவிட்டி சரியில்லையப்பா அப்படிங்கிறதா எங்க சொல்றாங்க. ஆவரேஜ் ஆனுவல் growth ரேட் ஆஃப் மேஜர் கிராப்ஸை வந்து நம்ம எடுத்து பார்க்குறப்போ ரெட் வந்து முந்தின ப்ரீவியஸ் டிகேடு, ப்ளூ வந்து கரண்ட் டிகேடு. டிகேடல் கம்பேரிசன் பண்றோம். டிகேடல் கம்பேரிசன்ல இந்தியா வந்து இந்தியாவோட டிகேடல் இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. மிச்சம் எல்லா நாட்டிலையும் அது ஸ்டாக்னேட்டடா தான் இருக்கு. இந்தியாவோட டிகேடல் ரைஸ் இன் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்க்குறோம், அது நல்லா தான் இருக்கு.
ஆனா ப்ரொடக்டிவிட்டி எடுத்து பார்த்தா எல்லாத்துலயும் நம்ம கம்மியா தான் இருக்கும். இப்போ அந்த சைட்ல நம்ம என்ன பாக்குறோம்னா இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு ப்ரொடக்டிவிட்டி கம்பேரிசன்ல எல்லாத்துலயும் கம்மியா தான் இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் கிரவுண்ட் நட். ஸோ கிரவுண்ட் நட்டை தவிர மிச்சம் எல்லாத்துலயுமே நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரொடக்டிவிட்டி தான். அதே கிரவுண்ட் நட்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கு அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து நம்ம அடுத்து வந்து ரைஸ் பண்றோம். இதுதான் வந்து லெசனாவும் அவர் சொல்றாரு, கிரவுண்ட் நட்டை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ ஏன் கிரவுண்ட் நட்டோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா, கிரவுண்ட் நட் வந்து ஜாகிரபிக்கலி சூட்டபிள் ஏரியால கல்டிவேட் பண்றாங்க. நீங்க ஜாகிரபிக்கலி சூட்டபிளான ஒரு ஏரியால இந்தியாவில் அதிகமான கிரவுண்ட் நட் ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது? நம்ம வெஸ்ட் இந்தியால நடக்குது, சவுத் இந்தியாலையும் நடக்குது. குஜராத் இஸ் அ குட் ப்ரொடியூசர், தமிழ்நாடு இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ பிளாக் சாயில் இஸ் அ நெசசிட்டி. ஸோ அப்போ பிளாக் சாயில் தேவை, அதுக்கேற்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் தேவை. அந்த ஏரியாவில் கிரவுண்ட் நட் போடும்போது கிரவுண்ட் நட் நல்லா வருது. ஸோ அப்போ ஜாகிரபிக்கல் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி கல்டிவேஷன் இருந்தால் ப்ரொடக்டிவிட்டி நல்லா தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய கிராப்பிங் பேட்டர்ன்ஸ்ல இந்த ஜாகிரபிக்கல் மேட்ச் வந்து சிங்க் வந்து இல்லாமல் போயிருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த இன்சென்டிவ்ஸ் த்ரூ எம்எஸ்பி. ஸோ எம்எஸ்பி ரைஸ் வீட்டும் போட்டு அடிச்சதுனால ரைஸ் விளைய முடியாத இடத்துலயுமே அந்த ஃபார்மர் ரைஸ் போடணும்னு நினைக்கிறான். ஏன்னா ஓகே அதுக்கு தான் விலை வருது அப்படின்னு. ஸோ அப்போ அவர் வந்து அவரோட சாயலுக்கு சூட்டபிளான ஒரு கிராப்பை வளர்த்துருந்தாருன்னா அவருக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்திருக்கும், இன்கமும் வந்திருக்கும். ஆனால் கவர்மெண்டோட இந்த பிரைஸ் சிக்னல்ஸ் வந்து இட் ஹஸ் சேஞ்ச்டு தி கிராப்பிங் பேட்டர்ன். இந்த இஷ்யூ நம்ம ஆல்ரெடி பார்க்கறது தான். ஸோ அந்த இஷ்யூ தான் இங்கே வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு சி. கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ், எம்எஸ்பியை ரெக்கமெண்ட் பண்றவங்க இவங்க தான். ஸோ அவங்க தான் இந்த ரிசர்ச் வந்து பண்றாங்க. இந்த டேட்டா கொடுத்ததுலாம் அவங்க தான். ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐடென்டிஃபைஸ் தட் மேஜர் காஸ்ட். இது ஏன் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்குன்னா, அன்சீசனல் ரெயின்ஸ், ஹீட் ஸ்ட்ரெஸ், ட்ரை ஸ்பெல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதை தாண்டி வந்து அக்ரோகிளைமேட்டிக் மிஸ்மேட்ச். மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத் ஆர் தி டாப் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ் அண்ட் ஆல்சோ ஹேவ் ஹையர் ஹீல்டு கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ், லார்ஜ்லி பிகாஸ் ஆஃப் அக்ரோகிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். எம்பியில் இருக்க பிளாக் சாயில்ஸும் அங்க இருக்கிற கிராப் ரொட்டேஷன்ஸும் பல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸையும் சோயாபீன் ப்ரொடக்ஷன்ஸையும் நல்லபடியா காட்டுது கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா. குஜராத்லயும் செமி அரிட் ரீஜனா இருக்கு, அங்கேயுமே வந்து பல்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால அவங்க வந்து ரைஸ் வீட்டுக்கு மாறல, அவங்க இன்னும் பல்ஸ்ல தான் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ நல்லா இருக்கு. ஸோ அப்போ இந்த கிராப் எம்எஸ்பி மூலமா இருக்க இந்த பிரைசிங் சிக்னல் ஒரு இஷ்யூவா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அண்ட் குஜராத்ல ஹை சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னா என்ன? So the average, the total amount of certified seeds to farm saved seeds. நீங்க வந்து ஒரு எவ்ரி 4 or 5 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்? ஃபார்ம் சேவ்ட் சீட்ஸ்னா என்னன்னா நம்ம விதை நெல் எடுக்கிறது. நீங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து கரண்ட் கல்டிவேஷன்ல இருந்து கொஞ்சம் நெல் எடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போடுவாங்க. அந்த கல்டிவேஷன்ல இருந்து கொஞ்சம் விதை எடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ஜென்ரேஷன் போகலாம். 4-5 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நீங்க புது சீட் தான் வாங்கணும். திரும்ப அந்த அடுத்த ஜென்ரேஷனோட ஆஃப் ஸ்பிரிங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஃப் ஸ்பிரிங் போக போக இவங்களுக்குலாம் ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து குஜராத்ல நல்லா இருக்கிறதுனால, அதே மாதிரி பல்ஸ் வெரைட்டிஸ் மட்டுமே அவங்க கண்டினியூ பண்றதுனால அங்க ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கு. அப்போ இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்? ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும்னா சீட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், சீட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ஸை அதிகப்படுத்தணும். ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நம்ம புது சீட்ஸ், சர்டிஃபைட் சீட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்ம் சேவ் சீட்ஸோட யூஸை வந்து கொஞ்சம் குறைக்க வைக்கணும். சர்டிஃபைட் சீட்ஸ் வந்து கவர்மெண்டே கொடுக்கணும். நம்ம அதை வந்து பிரைவேடைஸ் பண்ணியோ கார்பரேட் பண்ணியோ சொல்ல வரல, அது வந்து ஒரு பிரச்சனை. கவர்மெண்டே கொடுக்குது. we are having the distribution network. ஸோ அது மூலமா அதை வந்து நம்ம கொண்டு வரணும், அது சொல்றாங்க. the alignment between the crop choice and the natural resource endowment stabilizes the yield. ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து கத்துக்கணும். இப்போ நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி இஸ் லோ பிகாஸ் இட் இஸ் நாட் மேட்சிங் வித் தி ஜியோகிராஃபி அப்படின்னு எழுதாம, நான் சொன்னல அப்படி எழுதாம இப்படி வந்து எழுதுங்க. crop choice and natural resource endowment are aligning. That's why the stability is yield is stabilizing. அந்த மாதிரி வந்து போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுறணும். ஸோ அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே அதை வந்து மறந்துடக்கூடாது. நீங்க பேப்பர் 3 எழுதுறப்ப அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே போட்டு எந்த ஆன்சர் வேணாலும் எழுதுங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் தெலுங்கானா, இப்போ அடுத்து தெலுங்கானா கேஸ் ஸ்டடிக்கு வராங்க. அடுத்து இப்போ தெலுங்கானாவும் வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து காட்டிருக்கு. எதனால காட்டியிருக்குன்னா இரிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணதுனால. தெலுங்கானால வந்து 2 முக்கியமான ப்ராஜெக்ட், மிஷன் காக்காட்டியா அண்ட் காளீஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற 2 ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. காளீஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னா என்னதுன்னா, கிருஷ்ணா கோதாவரி தண்ணி எடுத்துட்டு திரும்ப கிருஷ்ணாவோட அப்பர் ஸ்ட்ரீம்கே கொண்டு வந்தாங்க. அதாவது ரிவர்ஸ்ல. இப்போ நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்க ரிவர் இங்க போகுதுல, இங்க இருந்து தண்ணி எடுத்து இங்க நார்த்தன் தெலுங்கானா கொண்டு போறாங்க. கிருஷ்ணா கோதாவரி சதன் தெலுங்கானால தானே இருக்கு. ஆனா மேல இருக்கிற ஹைதராபாத், இந்த கரண்ட் தெலுங்கானா ரீஜன் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரையஸ்ட் ரீஜன், அந்த ஏர்லி எஸ்ட்ரல் ஹைதராபாத் ரீஜன். ஸோ அப்போ கீழே இருக்கிற தண்ணியை மேல வந்து கொண்டு போறாங்க. அண்ட் ரிலீஃப் வைஸ் பாத்தீங்கன்னா தெலுங்கானா இஸ்
at the higher இது வந்து நீங்க சைடு வியூ பாத்தீங்கன்னா தெலுங்கானா கொஞ்சம் மேல இருக்கும், ஆந்திரா கொஞ்சம் கீழே இருக்கும். ரிலீஃப் சைட்ல பாத்தீங்கன்னா பிகாஸ் they are part of the peninsular plateau. ஆந்திராவோட மேஜர் பார்ட் கோஸ்டல் பிளைன்ஸ்ல இருக்கு. சரி, ஜியோகிராஃபி நம்ம கட்டுப்படுத்திட்டு பேசுறேன். இப்போ என்ன பண்றோம்னா, இங்க இருக்கிற கிருஷ்ணா கோதாவரி தண்ணிய நீங்க எடுத்துட்டு தெலுங்கானாக்கு அனுப்புறீங்க. அது எப்படி அனுப்புறாங்க? அதுக்கு தான் லிஃப்ட் இரிகேஷன். லிஃப்ட் இரிகேஷன் என்ன? தண்ணியை லிஃப்ட் பண்றாங்க மோட்டர் போட்டு. ஸோ அதான் வந்து லிஃப்ட் இரிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணி வாட்டர் ரிச் ஆந்திரால இருந்து ட்ரை தெலுங்கானாக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னால ப்ரொடக்டிவிட்டி ஏறி இருக்கு அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நெட் கிராஸ் கல்டிவேட்டட் ஏரியா வந்து 1.3 crore ஏக்கர்ஸ்ல இருந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு, 2.2 crore ஆயிருக்கு. 1.3 crore இருந்து 2.2 crore ஆயிருக்கு. ஸோ இது காரணம் காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷனும் மிஷன் காக்காட்டியாகும். ஆப்ஷனல் எல்லாம் வந்து இதுக்கு வந்து நீங்க போய் இப்போ நீங்க ஜியோகிராஃபி ஆப்ஷனலாம் இங்க யாராவது இருந்தீங்கன்னா, இது காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் டயக்ராமோட தெரியணும் உங்களுக்கு. அது ஒரு கேஸ் ஸ்டடி டு ரைட் இன் தி பேப்பர் 2. ஸோ யாரா இருக்கீங்களா? நெட் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். இருக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்றோம். மிஷன் காக்காட்டியா அப்படிங்கிறது என்னதுன்னா, அங்க வந்து தூர் வாடுறது தான். அழிஞ்சு போன ஏரிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு திரும்ப வந்து ரெஜுவினேட் பண்றது. ஸோ இதனால வந்து அங்க வந்து ஈல்டு வந்து அதிகமா இருக்கு. அப்போ அடுத்த லெசன் நம்ம என்ன கத்துக்கிறோம்? இரிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். இரிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணா ஈல்டு அதிகமாகும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெசன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணணும், செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி. இந்த மாதிரி ஆந்திரால வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸை டிஜிடைஸ் பண்ணதுனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மத்திய பிரதேஷ்ல மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சௌதா பிரதக் இனிஷியேட்டிவ். சௌதா பிரதக் இனிஷியேட்டிவ்ங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால அங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி ஆந்திரா வந்து ஃபார்ம் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகா ஃப்ரூட்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்க்கு ஒரு தனி டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ் டன் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸா இந்த பாக்ஸ் இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க. இதனால வந்து அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஃபார்மருக்கு நல்ல ப்ரைசஸ் போறதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்க ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்லாம் நான் வந்து ரீடிங் விட்டுறேன், ஏன்னா செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். அதுல முக்கியமான ட்ரெண்டை மட்டும் நான் ஐ டீச். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கிறது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் மிஷன். ஆக்சுவலி வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் பழசு இருந்துச்சு. அந்த ஸ்கீமை தான் ரெஜுவினேட் பண்ணி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன், இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனுடைய கோல் என்னதுன்னா, இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது. எந்தோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது? ரைஸ் வீட்டோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது தான் அதுல கோலா வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நமக்கு அதை மட்டும் வளர்க்கணும்னு இல்லை, ஹார்டிகல்ச்சரையும் அதிகப்படுத்தணும், ஆயில் சீட்ஸையும் அதிகப்படுத்தணும், ஆயில் பாம்ஸையும் அதிகப்படுத்தணும், பல்சஸையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுல இப்போ மில்லட்ஸையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு இருக்கிறதுனால கூட நியூட்ரிஷனையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ இதுல என்ன பண்றாங்க? அதே தான் கிரீன் ரெவல்யூஷன்ல பண்ண அதே விஷயங்களை திரும்ப பண்றோம், அவ்வளவுதான். ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும்னா கிரீன் ரெவல்யூஷன் தான் டெம்ப்ளேட். ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ், கிராப் ப்ரொடெக்ஷன், நியூட்ரியன்ட் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், இதுதான் அப்படியே கிரீன் ரெவல்யூஷனை ரீப்ளேஸ் பண்றோம், புது விதமான கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இதுதான் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் மிஷன் 2024. இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் சாப்டர்ல ஸ்கீம்ஸ் இருக்கும்ல, இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ப்ரிப்பரேஷன். நீங்க GS3க்கு மெயின்ஸுக்கு படிக்கிறப்போ எக்கனாமிக் சர்வேல இருக்க இந்த ஒவ்வொரு சாப்டருடைய நோட்ஸ் தான் உங்களுக்கு மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பரேஷன். அண்ட் ஆப்ஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ஸ்க்கு எக்கனாமிக் சர்வேஸ் வெரி குட் சோர்ஸ். அண்ட் மற்ற எந்த ஆப்ஷனலுக்கு எக்கனாமிக் சர்வேஸ் நல்ல சோர்ஸா இருக்கும்னா பப்ஆட். அக்ரி ஆப்வியஸ்லி, பட் பப்ஆட் சொல்றேன், பப்ஆட் அண்ட் ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சோஷியாலஜிலாம், தமிழ் லிட்ரேச்சர்லாம், சைக்காலஜி உங்களுக்குலாம் ஒன்று இருக்கு. சைக்காலஜி எங்களுக்குலாம் அங்கங்கே வரும். நாளைக்கு சோஷியாலஜி பார்ப்போம் அண்ட் வெள்ளிக்கிழமை சைக்காலஜியும் பார்ப்போம், சரியா? ஸோ நாளைக்கு ஃபுல்லாக சோஷியாலஜி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல், இன்னைக்கு வந்து ஜியோகிராஃபி. ஸோ நேஷனல் மிஷன் ஃபார் எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ், இது வந்து எதுக்குன்னா ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு. ஏன்னா வந்து அதே மாதிரி இது அதுல வந்து ரெண்டு இருக்கு. நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்னா இது வந்து ஆயில் சீட்ஸ் கன்வென்ஷனலா மஸ்டர்ட், சிஸ்மே அப்படின்னு போறாங்க, கிரவுண்ட் நட்னு. நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் பாம்னா பாம் ஆயில், உங்களுக்கு வந்து ஆயில் பாம்ஸ் மூலமா பாம் ஆயில் கொண்டு வரதுக்கான மிஷன் அது. ஸோ இந்த ரெண்டுமே தனித்தனியா வந்து நம்ம பண்றோம். ஏன்னா நம்ம பாம் ஆயில வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் மலேசியா அண்ட் இந்தோனேஷியா.
ஸோ இதில் வந்து நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி கொண்டு வரதுக்கு வி ஆர் பிரிங்கிங் இன். ஆக்சுவலி இந்த மிஷின் வந்த பிறகு நம்மளோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஏறி இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இருக்குங்கிற டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதான் சொல்கிறேன், இது எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா பார்த்துட்டு இருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிடிஎஃப் வந்துடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2014-15 இந்த லாஸ்ட் 1 டிகேட்ல ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து 18% க்ரோ ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம்ஸ் போட்டோம், அந்த ஸ்கீம்னால ப்ரொடக்ஷன் 18% அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ். ஸோ இதான் வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு டேட்டா இது. இந்த மாதிரி ஒரு 10 டேட்டா வந்து மெயின்ஸுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணணும். அந்த டேட்டா தான் வந்து எக்ஸாம்ல எந்த கேள்வி கேட்டாலும் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான் மெயின்ஸ். ஸோ நியர்லி 55% இது புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 6 வருஷம் ஆச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஷன் ஆத்ம நிர்பர்தா அண்ட் பல்சஸ்னு, இது பல்சஸ்லையும் கொண்டு வரதுக்கு போன வருஷம் பட்ஜெட்ல நம்ம இதை பார்த்தோம். கரெக்டா போன வருஷம் we discussed about மிஷன் ஆத்ம நிர்பர்தா அண்ட் பல்சஸ். ஸோ இதே இப்போ பாம் ஆயில்லையும் ஆயில் சீட்ஸ்லையும் பண்ண அதே விவகாரத்தை நம்ம அப்படியே பல்சஸ்லையும் இறக்குறோம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட கோல். அது ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளா நம்ம ஹார்டிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதான் MITH, மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இது ஹார்டிகல்ச்சர்ல இதே விஷயத்தை பண்றோம், ரெப்ளிகேஷன், சப்ளை ஆஃப் குவாலிட்டி, அதே கிரீன் ரெவல்யூஷன் கான்செப்ட் தான். எல்லாத்துலயும் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஸோ மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஸோ இந்த மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் வந்ததுனால ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்டு இன் ஹார்டிகல்ச்சரல் ஏரியா. அதுக்கான டேட்டாவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதுல இருந்து இந்த 4 ஸ்கீமை மட்டும் நோட் பண்ணி வச்சு வீட்டில் போய் படிங்க. அவ்வளோதான். இதுல இருந்து வி ஆர் டேக்கிங் எல்லாமே, எல்லாத்தோட டெம்ப்ளேட்டு கிரீன் ரெவல்யூஷன் டெம்ப்ளேட் தான். இன்புட்ஸ் தராங்க, கிரெடிட் தராங்க, ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் தராங்க, அப்புறமா வந்து டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி தராங்க, ஃபார்மருக்கு கெப்பாசிட்டி பில்டிங் தராங்க. அவ்வளோதான். ஸோ கிளியரா? ஸோ அப்போ நம்ம பல்சஸ்க்கும் ஆயில் சீட்ஸ்க்கு எடுத்துருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆயில் சீட்ஸ் வந்து தேர் வாஸ் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஆல்சோ. அந்த நேஷனல் மிஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஒரு 2-3 இயர்ஸ் பேக். நெக்ஸ்ட் வந்து எத்தனால் பிரைசிங். இப்போ அடுத்து வந்து இன்னொரு கேஸ் ஸ்டடி இந்த வாட்டி பண்ணது எத்தனால் வச்சு, எத்தனால்னால ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு, அதுக்கு ஒரு ரிஃபார்ம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல் அப்படிங்கிறது நம்ம E20 அப்படிங்கிற மிஷன் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னதுன்னா பெட்ரோல்ல 20% எத்தனால கலக்கிறது, கலப்படம் பண்ணி பெட்ரோல் வந்து கொடுக்க போறாங்க, நல்ல கலப்படம். ஸோ எத்தனால் கலப்படம். ஸோ அது வந்து என்னதுன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினீங்கன்னா அதுல 80% பெட்ரோல் இருக்கும், 20% எத்தனால் தான் இருக்கும். இந்த பெட்ரோல் ஓட்டினாலும் நம்ம இன்ஜின்ல அப்படியே ஓட்டலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி ஓட்ட முடியாதுன்னு இப்போ ரீசன்ஸா நம்ம படிக்கிறேன். நான் 10 வருஷம் முன்னாடி எத்தனால் பிளெண்டிங் லான்ச் பண்ணும்போது, 15 வருஷம் முன்னாடி லான்ச் பண்றப்போ அப்படிதான் நடத்தினாங்க. இப்போ வந்து என்ன பாக்குறோம்னா அதனால இன்ஜினோட லாங்கிவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது, மைலேஜ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். பழைய ஸ்ப்ளெண்டர் வண்டி வச்சிருக்கவங்களுக்குலாம் அது ப்ராப்ளம் கொடுக்குதான். ஸோ அதனால வந்து அது இப்பதான் படிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இதில் பார்க்குறோம்னா இது ஏன் இந்த மிஷின் வந்து கொண்டு வராங்க? எத்தனால் பிளெண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். எது இது கொண்டு வராங்க அப்படின்னா பிரேசில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இது மூலமா என்ன ஆகுதுன்னா பெட்ரோல் கன்சம்ஷன் 20% குறையுதுல, 20% பெட்ரோல் போல எத்தனால் போறதுனால பெட்ரோல் கன்சம்ஷன் குறையுது. அதனால எத்தனால் நம்ம இந்தியாவிலே கிடைச்சிரும், பெட்ரோலை இம்போர்ட் பண்றோம், அதனால இம்போர்ட் குறையுது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவ் ஆகுது. பெட்ரோல் 20% குறையறதுனால பொல்யூஷனும் 20% புகையும் குறையும். அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் நல்ல புகை தான் கொடுக்கும், கம்மி இன்டென்சிவ் புகை அப்படிங்கிறதா இது வந்து கொடுக்கும். ஸோ ப்ரோக்ராம் வந்து இட் ஹைலைட்ஸ் தி க்ரூட் ஆயில் சப்ஸ்டியூஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஓவர்ஃப்ளோஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் டு ஃபார்மர்ஸ். ஃபார்மருக்கு இன்கமும் அதிகமாகும். ஏன்னா எத்தனால் இஸ் மேட் ஃப்ரம் agricultural commodities. Sugarcane is a major thing, but in general it is made from any agricultural commodities. எதை வேணாலும் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ எத்தனால் பிளெண்டிங்னால நமக்கு இது டேட்டா. எத்தனால் பிளெண்டிங் ப்ராசஸ் இது லான்ச் பண்ணதுனால 1.4 lakh crore worth ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 245 lakh மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸை குறைச்சிருக்கும். ஸோ ஆயில் இம்போர்ட்ஸை கட் பண்றதுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ ஆக்சுவலி எத்தனால் பிளெண்டிங்கோட டேக்லைனே ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி ரெண்டுத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்சுவலி அஃபெக்ட் ஆயிடுச்சு. எனர்ஜி செக்யூரிட்டி அட் தி காஸ்ட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அது மாறிடுச்சு அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல்ல அவங்க சொல்றாங்க. எக்கனாமிக் சர்வேல கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் தான் கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் எத்தனால் பிளெண்டிங். ஸோ இது வந்து எனர்ஜி செக்யூரிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு வந்த ஒரு விஷயம் ஃபுட் செக்யூரிட்டிக்கு ஒரு ரிஸ்கா இருக்கு அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை ஒரு ரைஸ் பண்றாரு. இதனால என்ன ஆச்சுன்னா இப்போ நம்ம வந்து ஃபுட் கமாடிட்டிஸ்லாம் சாப்பிட்றதுக்காக ஃபுட் ப்ரொடக்ஷனுக்காக பண்றோம். இப்போ எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு சில ஃபுட் கமாடிட்டிஸ்லாம் டைவர்ட் ஆகுது. அப்படி டைவர்ட் ஆகுறப்போ நமக்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு டைமென்ஷனை தான் ஓப்பன் அப் பண்ணுது. இப்போ சுகர் கேன் பிரச்சனை இல்லை, சுகர் கேன் இஸ் ஒன் கிராப், பட் சுகர் கேனை தாண்டி நிறைய கிராப்ஸ்ல இருந்து எத்தனால் எடுக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ எத்தனாலுக்கு நல்ல விலை கிடைக்குது. ஏன்னா அது வந்து நம்ம கமர்ஷியலா பண்ணிட்டோம், மார்க்கெட் மெக்கானிசம் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா கன்ஃபார்ம் பையிங் இருக்குல்ல, மேண்டேட்டரி எத்தனால் பிளெண்டிங் சொன்னதுனால பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் பெட்ரோலியம் எல்லாரும் அதை வாங்கி தான் ஆகணும், இந்தியன் ஆயில். ஸோ அப்போ உங்களுக்கு அஷோர்டு பையர் இருக்கிறதுனால ஃபார்மர்ஸ்க்கு
இது அஷோர்டு பிரைஸ் கிடைக்குதா, அதனால ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஃபுட் கல்டிவேஷனுக்கு பதிலாக எத்தனாலுக்காக கிராப்பை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து ஃபுட் செக்யூரிட்டிக்கு பிரச்சனையா வருமா? எத்தனாலுக்காக இப்ப லேண்ட் வந்து அந்த இடத்துல ரைஸ் போடுறதுக்கு பதிலாக எத்தனாலுக்காக ஒரு கிராப்பை போடலாமா? அந்த ஒரு ஆர்குமெண்ட்டை தான் ஓப்பன் அப் பண்றாங்க. அதுல ஒரு கேஸ் ஸ்டடி எதை எடுக்கிறாங்கன்னா மெய்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன ட்ரை பண்ணுச்சுன்னா, இந்த ரைஸ் வீட்டு வந்து ஓவர்லோடான ஏரியாவை அவங்கள டைவெர்ட் பண்றதுக்கு இந்த எத்தனால் கிராப்ஸை வளர்க்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரைஸ் வீட்டுக்காரன் ரைஸ் வீட்டை விட்டு கொடுக்கல. எவன் டைவெர்ட் ஆனா அப்படின்னு பார்த்தா, பல்ஸ் பண்றவனோ ஆயில் சீட் பண்றவனோ டைவெர்ட் ஆயிட்டானா. ஐயோ அவன் நான் உங்களை டைவெர்ட் ரைஸ் வீட்டை டைவெர்ட் பண்ணி எத்தனாலுக்கு அனுப்பலாம், அவனை வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு போனா, அவன் டைவெர்ட் ஆகாம எத்தனாலுக்காக இவங்க டைவெர்ட் ஆயிட்டாங்களாம். பல்ஸும் ஆயில் சீட்ஸ் போட்டிருக்கவங்களாம் டைவெர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் இதுல வந்து எத்தனாலோட பிரைசஸ் செட் பண்ணும்போது நம்ம கன்வென்ஷனலா சுகர் கேன் பாக்குறோம். சுகர் கேன்ல இருந்து வரக்கூடிய பயோஃபியூலுக்கு மீடியம் பிரைஸ் தான். எதுக்கு வந்து ஹை பிரைஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம்னா, மெய்ஸ் பேஸ்ட் எத்தனாலுக்கு கொஞ்சம் ஹை விலை கிடைக்குது. மிடில் பிரைஸ் எதுக்குன்னா மொலாசஸ், அதாவது நம்மளுடைய சுகர் கேன். லோ பிரைஸ் எதுக்கு வருதுன்னா ரைஸ். நீங்க ரைஸ்ல இருந்து எத்தனால் எடுக்கலாம், அது கம்மி விலை தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இது மூலமா என்ன ஆகுதுன்னா, ஓகே அப்போ மெய்ஸ் போட்டா நமக்கு நிறைய பிரைஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பல்ஸ் ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்த கன்வென்ஷனல் ஏரியாஸ்லாம் மெய்ஸ் கல்டிவேஷனுக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ மெய்ஸ் கல்டிவேஷனுக்கு ஜம்ப் பண்ணதுனால, சோளம் அதுக்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டதுனால இங்க என்ன ஆயிடுச்சுன்னா பல்ஸ் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாக்குறாங்க. ஸோ maize is majoritarily they are using it for the fodder தான், fodder purposes தான் they are using it. So E20 மிஷன்னால ஃபீட் ஸ்டாக்கான டிமாண்ட் அதிகமாச்சு, அதனால ரைஸ் இன் மெய்ஸ் கல்டிவேஷன் ஃபார் பயோஃபியூல் நடந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா, இப்போ ஆயில் சீட்ஸ்க்காக தான் லான்ச் பண்ணாங்க. தேர் இஸ் an assured off stake by oil marketing company. கவர்மெண்ட் செட் a higher price for maize based ethanol, lower price for rice. ஏன் ரைஸுக்கு லோவர் பிரைஸ்னா அது இன்சென்டிவைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா வந்து மொலாசஸ் பேஸ்டு எத்தனாலுக்கு வந்து மீடியம் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே பேடி டு மெய்ஸ் மாறுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். பேடியை விட்டுட்டு மெய்ஸ் மாறுவாங்கன்னா, பேடி அண்ட் பல்சஸ் போட்டிருந்தவங்க பேடி அண்ட் மெய்ஸுக்கு மாறிட்டாங்க. ஸோ மெய்ஸ் ரீப்ளேஸ் தி பல்சஸ் ஆயில் சீட்ஸ் அண்ட் மில்லட்ஸ். அதனால நம்ம கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரலி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியாஸ் கன்சம்ஷன் பாஸ்கெட், நியூட்ரிஷனல் அவுட்கம்ஸ் அண்ட் இம்போர்ட் டிபெண்டன்சி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம மெய்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கு போல செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து அமெரிக்கா இஸ் a large producer of maize and he wants to push US maize into India for the ethanol. அது வந்து ஒரு டைமென்ஷன்ல வந்து அவர் ட்ரை பண்றாரு. ஸோ அது என்ன ஆச்சுன்னு தெரியல, நமக்கு டீல சொல்ல மாட்டாங்க வெளியே. ஸோ அது வேற கதை. ஸோ இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்ஸ்க்கு மூவ் ஆகலாம். பயோஃபியூல்ஸ்ல இருக்க ஜென்ரேஷன்ஸ் இப்போ படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஃபுட் கிராப்ஸ்ல இருந்து நீங்க எடுத்தா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், நான் ஃபுட் கிராப்ஸ்ல இருந்து எடுத்தா செகண்ட் ஜென்ரேஷன். லைக் வந்து ஃபார்ம் வேஸ்ட், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், அதுல இருந்து எத்தனால் எடுப்போம், மெய்ஸ் பல்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு செகண்ட் ஜென்ரேஷன் மூவ் ஆக சொல்றாங்க. தேர்ட் ஜென்ரேஷனுங்கிறது ஆல்கேல இருந்து நீங்க எடுக்கிறது தேர்ட் ஜென்ரேஷன். ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் மூலமா இதுக்காகவே தனியா எத்தனால் எடுக்கிறதுக்காகவே ஒரு கிராப்பை உருவாக்க போறோம். அதான் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன். ஸோ இது மாதிரி 4 ஜென்ரேஷன் ஆஃப் பயோஃபியூல்ஸ் இருக்கு. 4 ஜென்ரேஷன் பயோஃபியூல்ஸ் பத்தி போய் படிங்க. ஸோ அடுத்து வந்து சீட்ஸ். 4 generation of biofuel is a potential prelims area. First food crops, second வந்து non food crops, அதாவது agricultural residue, third வந்து algae, fourth வந்து genetically modified and genetically engineered crops. இந்த எத்தனாலுக்காகவே அவங்கள தயாரிப்பாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? எத்தனால் கேஸ் ஸ்டடி புரிஞ்சிச்சா? இது வந்து எத்தனால் ரிலேட்டட் ஏதாவது கொஸ்டின் வருதுன்னா நம்ம வந்து எழுதலாம். கவர்மெண்ட் பாலிசி போய் இது ஆக்சுவலி இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன். கவர்னன்ஸ்ல வேகான கொஸ்டின்ஸ் பேப்பர் 2ல வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வந்து எப்படி எழுதுவானா, கவர்னன்ஸ் வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் அப்ஜெக்டிவ் வேறவே ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இந்த ஜென்ரலா ஏதோ ஒரு ஸ்கீம் நினைப்போம். அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்கீம் எழுதலாம், எத்தனால் பிளெண்டிங் இது அப்ஜெக்டிவ் வந்தது, ஆனால் இது இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கவர்னன்ஸ்னு இதை எழுதலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ பிவேக்யூ அவேர்னஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீ ஃபேக்டர் ஃபார் லிமிட்டிங் தி ப்ரொடக்டிவிட்டி இஸ் லிமிடெட் அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிட்டி சீட்ஸ். ஸோ சீட்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். இப்போதான் நம்ம பார்த்தோம். அப்போ சீட்ஸ் கரெக்டாக கொடுக்குறது நம்ம பார்த்தோம். நமக்கு வந்து 4 லெவல் ஹைரார்கி இருக்கு. நியூக்ளியர் சீட்ஸ், பிரீடர் சீட்ஸ், சர்டிஃபைட் சீட்ஸ், ஃபவுண்டேஷன் சீட்ஸ் அப்படிங்கிற 4 லெவல்ல வந்து நம்ம பார்ப்போம். ஒன்னொன்னுக்கு ஒரு கலர் இருக்கும். அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிங்க.
லேப்ல ரெடி பண்ண அந்த மெயின் சீட் நியூக்ளியர் சீடை எப்படி வந்து ஃபார்ம் கிட்ட சர்டிஃபைட் சீடா வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த 4 லெவல்ஸ் வந்து படிங்க. ஸோ இந்த ப்ராசஸை வந்து பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு எப்பவுமே சீடை அவைலபிளா கொடுத்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ஸை ஹையா வச்சுக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த மிஷன் லான்ச் பண்ணாங்க. சப்மிஷன் ஆன் சீட்ஸ் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் 2014ல. ஸோ ஆல்ரெடி இருந்தது இந்த மிஷன். அந்த மிஷன் வந்து தே பிராட் இட் அண்டர் தி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. அதனால அதோட சப்மிஷனா இது மாறிடுச்சு. ஸோ ஆல்ரெடி தனியா இருந்த ஸ்கீம் தான். 14ல அதை லான்ச் பண்ணல. ஸோ இட் எய்ம்ஸ் டு என்ஷோர் ஃபார்மர்ஸ் டு ஹேவ் ஹை குவாலிட்டி சீட்ஸ் பை ப்ரொமோட்டிங் சீட் ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ் அண்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ இது மூலமா வந்து 6.85 லேக் சீட் வில்லேஜஸ் உருவாக்குனாங்க. ஸோ சீட் வில்லேஜ்னா என்ன? இப்போ நம்ம ஃபைனல் லெவல்ல ஃபவுண்டேஷன் சீடை வாங்கி அதை சர்டிஃபைட் சீடா மாத்துறாங்களே. ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் சீடை வாங்கி சர்டிஃபைடு சீடா மாத்தி தான் ஃபார்மருக்கு விற்க போறோம். அப்ப அந்த சர்டிஃபைடு சீடா மாத்துற அந்த லாஸ்ட் லெவல்ல வந்து கிராமத்துல அதுக்கு என்ன பண்றாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கிராமத்தை எடுத்துறாங்க. அந்த கிராமத்துல இருக்க விவசாயிக்கு வேலையே இதுதான். நீ சர்டிஃபைட் சீடை உருவாக்குறது அவங்க கல்டிவேட் பண்றாங்க. எதை கல்டிவேட் பண்றாங்கன்னா சர்டிஃபைட் சீட்ஸை மேனுஃபேக்சர் பண்றது அவங்க வேலையே. அவங்க அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷனும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் தி லேண்ட்ல சர்டிஃபைட் சீட்ஸோட ப்ரொடக்ஷனும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வில்லேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வில்லேஜஸ்ல சர்டிஃபைட் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது மூலமா ஃபார்ம் இன்கமும் அதிகப்படுத்தலாம், சர்டிஃபைட் சீட் அவைலபிலிட்டி அதிகப்படுத்தலாங்கிறது தான் சீடு வில்லேஜ்ங்கிற கான்செப்ட். விச் இஸ் பிவைக்கு ஆல்ரெடி பிலிம்ஸ்ல கேட்டான் சீடு வில்லேஜ் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் ரேண்டமா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதில் ஏதாவது இந்த வருஷம் வரும். நேஷனல் மிஷன் ஆன் ஹை யீல்டிங் சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து நம்ம இந்த வருஷம் பட்ஜெட்ல போன வருஷம் பட்ஜெட்ல லான்ச் பண்ணோம். ஸோ இதுல வந்து ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் ரெடி பண்ண போறோம். ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ்ல வெறும் ஈல்ட மட்டும் மைண்ட்ல வச்சுக்காம கிளைமேட் ரெசிலியன்ட் அண்ட் ஹை யீல்டிங் ரெண்டுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதாவது கிளைமேட் ரெசிலியன்ட்னா என்ன? இப்போ டெம்பரேச்சர் மாறப்போகுது, தண்ணியோட அவைலபிலிட்டி மாறப்போகுது, இந்த ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட் மழையோட பேட்டர்ன் மாறப்போகுது. இது மூணுத்துக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரியான சீட்ஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அண்ட் இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்லாம் லிங்க் பண்ணி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமா சீட்ஸ்க்காக கோஆபரேட்டிவ் சொசைட்டி பீஜ் சஹகாரி அப்படிங்கிற ஒன்றத்தை வந்து நம்ம எடிட்டோர்ஸ்ல கூட பார்த்தோமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. சரி, பார்த்தோம். கோஆபரேட்டிவ் ஒரு நாள் நடத்தினேன். பீஜ் சஹகாரினா என்ன? சஹகாரினா கோஆபரேட்டிவ்ஸை ஸ்டார்ட் பண்ணி சீட்ஸ் பண்றது தான் அதோட இது. பீஜ்னா ஹிந்தியில வந்து சீடு. ஓகே. ஸோ அதே மாதிரி போன வருஷம் பட்ஜெட்ல லான்ச் பண்ண இன்னொரு முக்கியமான ஸ்கீம் வந்து தான் தன்ய கிருஷி யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி தான் தன்ய கிருஷி யோஜனாவோட 1 இயர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒன்றும் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமோட மாடலோட அப்படியே ரெப்ளிகேஷன். ஸோ இந்தியாவில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கிற 100 டிஸ்ட்ரிக்ட் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணாங்க? நீத்தி ஆயோக் பேக்வர்ட்னஸ் வச்சு பாக்குறாங்க. இங்க இது அக்ரிகல்ச்சர்ல ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட். இது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியில பின்தங்கிய 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்க அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறது தான் தன்ய கிருஷி யோஜனாவோட கோல். இதுல யார் வந்து ஒரு மெயின், அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து சென்ட்ரல் லெவல்ல இருந்து வரல, பிரபாரி ஆஃபீஸர் அப்படின்னு நித்தி ஆயோக்ல இருப்பாரு. அந்த மாதிரி இங்க பிரபாரி ஆஃபீஸர் எங்க இருந்து வர போறாருன்னா கீழே பாருங்க, அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டில இருந்து வருவாரு. அவர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட கோஆபரேட் பண்ண போறாரு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட கோஆபரேட் பண்றதுக்கு யூனிவர்சிட்டில இருந்து வர போறாங்க. ஸோ அந்த மாடல் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அக்ரிகல்ச்சர் கொண்டு வராங்க. இதான் வந்து தான் தன்ய கிருஷி யோஜனா. ஸோ தான்னா பணம், தானியனா சீட் ஆர் அக்ரிகல்ச்சர், கிருஷினா அக்ரிகல்ச்சர். ஸோ அதுதான் வந்து இதோடைய ஐடியா. அக்ரிகல்ச்சர் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் மூலமா ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தி நிறைய தான் அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ நம்ம இந்த எக்கனாமிக் சர்வேல இருக்க ஸ்கீம்ஸ் எல்லாத்தோடைய டிரான்ஸ்லேஷன் படிச்சாலே ஹிந்தி பாதி கத்துக்கலாம். அதனால வந்து கத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன் அண்ட் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. நான் மணிகண்டன் சார் யூபி கேடர்ல இருக்காரு, ஐஏஎஸ், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், தமிழ்லயே எழுதி பாஸ் பண்ணவர், பைரேலி கார்பரேஷனோட ஹெட்டா இருக்காரு. அவர் நேற்றுக்கு டிவி 18ல யூபியோட வடக்கு சேனல்ல பேசிட்டு இருந்தாரு. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். ஹிந்தி பேசுறாரு, ஹிந்திக்காரனோட பயங்கரமா ஹிந்தி பேசுறாரு. அவர் யாரு? தமிழ் லிட்ரேச்சர், தமிழ்லயே மெயின்ஸ் எழுதி தமிழ்லயே சர்வீஸ் வாங்கின ஒரு ஐஏஎஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல எழுதி ஐஏஎஸ் ஆனவர். ஹிந்தி அடிச்சு தள்ளுறாரு. ஹம் ஏ கர்த்தே ஹை யோகி ஜி கே பாஸ். என்ன மணிகண்டன் சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹிந்தி பேசுறாரு. நமக்கு கத்துக்கணும்னா என்ன வேணா கத்துக்கலாம், அது வந்து அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎம் கிருஷி சிஞ்சாய். நான் எக்ஸாம்பிளா சொல்றேன், மணிகண்டன் சாரும் தீ பரவட்டும் தான், ஆனா அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எப்படி பேசுறாரு பாருங்க. அததான் நான் வந்து இங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன். தமிழ் ஆப்ஷன்ல, அதனால தீ பரவட்டும் அப்படின்னு சொல்றேன்.
சரி இப்போ வந்த படத்தை வச்சு சொன்னாலும் ஓ நீங்க ஆப்போசிஷனா அந்த படம் புறக்கணிச்சுக்காங்க. ஐயோ சரி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன். சரி வாங்க, பராசக்தி படத்தோட டைலாக் தான் சொன்னேன், அதுவும் புரியல. சரி நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. நீங்க முடிஞ்சா யூடியூப்ல போய் பாருங்க, அவர் ஹிந்தி வேற லெவல்ல இருந்தது, நானே ஷாக் ஆயிட்டேன். ஸோ பிஎம் கிருஷி சிஞ்சாய் யோஜனாங்கிறது வந்து அடுத்து இரிகேஷனுக்காக நம்ம வந்து கொண்டு வந்தோம், இரிகேஷன் அண்ட் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. ஸோ இதுல வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்ததுனால இரிகேஷன் இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிருஷி சிஞ்சாய் வந்ததுனால இரிகேஷன் வந்து 41% தான் இந்தியாவில் நெட் இரிகேட்டட் லேண்ட் இருந்தது, அது வந்து 55 இருக்கு. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றேன், நெரேட்டிவ் எப்படி செட் பண்றது. இப்போ நம்பர் நிறைய ஏறி இருக்கிற மாதிரி காட்டணும்னா இயர் கொஞ்சம் பின்னாடி போயிடணும். அப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன் 2014 இதுல ஏன் காட்டல, அதே 2001ல இருந்து கம்பேர் பண்ணும். சரி இதுதான், அதெல்லாம் சிம்பிள். ஒரு 10 வருஷமா எக்கனாமிக் சர்வே படிக்கிறோம், இவங்களோட பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஸோ நம்பர் நிறைய காட்டுற மாதிரி இல்ல காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி வருஷத்துல இருந்து கம்பேர் பண்ணலாம். நான் 14ல இருந்து கம்பேர் பண்ண முடியல, சரி 21 அதுலயும் முடியல, சரி 95ல இருந்து வச்சுக்கலாம். ஓகே இப்போ வாங்க, இது எக்கனாமிக் சர்வே பரிதாபங்கள், இப்போ உள்ள வாங்க. ஸோ 55% நீங்க நமக்கு அந்த 41 தேவையில்ல. இந்தியாவில் கிருஷி சிஞ்சாய் வந்ததுனால இரிகேஷன் அதிகமா இருக்கு, 58%, அவ்வளவுதான் நம்ம எழுத போறோம். உங்களுக்கு நான் வந்து பேக்ரவுண்டையும் சொல்லி தரேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஸ்டேட். ஆனா இதுல என்ன இருக்குன்னா, இரிகேஷன்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரிகேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனா இன்டர்ஸ்டேட் இன்டர் கிராப் டிஸ்பாரிட்டி வந்து இருக்கு. ஸோ இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்டர் கிராப் டிஸ்பாரிட்டினா என்ன அப்படின்னா, கிராப்ஸ் மத்தியில இரிகேஷன் லெவல்ஸ் பாருங்க. மில்லட்ஸ் ஓட கல்டிவேட் பண்ற ரீஜன்லாம் 50% தான் இரிகேட்டடா இருக்கு, பல்சஸ்ல 26% தான் இரிகேட்டடா இருக்கு. ஆனா பேடி பாருங்க 67. இது வந்து ஜென்ரலா அந்த கிராப்போட நேச்சர், இவன் நிறைய தண்ணி குடிப்பான், இவன் தண்ணி குடிக்க மாட்டான். ஆனா இவனுக்கு இன்னும் நிறைய தண்ணி கொடுத்தா இன்னும் பெட்டரா கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ இரிகேஷன்ல இந்த இன்டர் கிராப் டிஸ்பாரிட்டி இருக்கு. ஸோ பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் கல்டிவேஷன் ரீஜன்ல லோ லெவல்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து பாக்குறோம். அண்ட் ஸ்டேட்ஸ்குள்ளேயும் டிஸ்பாரிட்டி இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இரிகேஷன். நெக்ஸ்ட் வந்து சாயில் ஹெல்த். இப்போ ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்ல அடுத்து முக்கியமான ட்ரெண்ட் இரிகேஷன்ல புரிஞ்சுச்சா? இரிகேஷன்ல படிக்க வேண்டியது ஒரே ஸ்கீம் தான், கிருஷி சிஞ்சாய் யோஜனா படிச்சு வச்சுக்கிட்டு மைக்ரோ இரிகேஷன் படிச்சு வச்சுட்டாலே இரிகேஷன் முடிஞ்சிடுச்சு. அதுல இருந்தா மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாகணும், வேற எதுவும் கேட்க முடியாது. அடுத்து வந்து சாயில் ஹெல்த். நம்ம சாயில் ஹெல்த்துக்காக ஃபெர்டிலைசர் சப்சிடியில என்னென்னலாம் பண்ணாங்கன்னு ஏகப்பட்ட லிஸ்ட் வந்து பார்த்தோம். கரெக்டா? ஃபெர்டிலைசர்ல ஓவர் யூஸ் ஆயிடுச்சு, 4:2:1 இருந்ததுலாம் ஸ்கியூ ஆயிடுச்சு. ஏன்னா யூரியாவோட யூசேஜ் அதிகமாயிடுச்சு. யூரியா வந்து நம்ம எம்ஆர்பியில கொடுக்குறோம், எம்ஆர்பி மெத்தட்ல இன்னும் சப்சிடைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனா பொட்டாசியம் பாஸ்பரஸையும் வந்து நம்ம நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி ஸ்கீம்ல மாத்தினதுனால, அது மார்க்கெட் பிரைஸ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, மக்கள்லாம் பொட்டாசியம் பாஸ்பரஸையும் விட்டுட்டு எல்லாருமே யூரியாவுக்கு வந்துட்டாங்க, நைட்ரோஜனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஓவர் யூஸ் ஆஃப் நைட்ரோஜனை குறைக்கிறதுக்கு தான் நீம் கோட்டட் யூரியா, நானோ யூரியா, சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம், இந்த மாதிரி வந்து பல ஸ்கீம்ஸை கொண்டு வந்து யூரியா யூஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க கவர்மெண்ட். இப்போ அடுத்து ஃபெர்டிலைசர் சப்சிடியில் என்ன ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த எக்கனாமிக் சர்வேல இன்னைக்கு ஒரு சஜஷன் இவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணதை பார்த்தோம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து டிக்ளைனிங் சாயில் ஹெல்த் இப்போ ரீசென்ட் டைம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ்ல ஃபெர்டிலைசர் யூஸும் ஒரு ரீசன். ஸோ சாயில் ஹெல்த்ல சாயில் ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் குறையறதுனால ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம என்ன கொண்டு வந்தோம், சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் லான்ச் பண்ணி ஃபார்மர்ஸ்ல சாயில் ஹெல்த் கார்டு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கல்டிவேட் பண்றது கொடுத்தோம். இது வரைக்கும் 25 கோடி ஹெல்த் கார்ட்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். நேஷனல் சாயில் மேப்பிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் ஒன் சாயில் யூனிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற டிஜிட்டல் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம்ஸும் வந்து டு ஜெனரேட் டீடைல்டு வில்லேஜ் லெவல் சாயில் ரிசோர்ஸ் இன்வென்ட்ரிஸ். டிஜிட்டைசேஷன் இ கவர்னன்ஸ்னால டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னா, நம்மளோட தாட் எல்லாமே வந்து யூபிஐ அப்படி போயிடும். ஆர் வந்து ஜென்ரலா இ கவர்னன்ஸ்க்காக கன்வென்ஷனலா இருக்கிற வெப்சைட்ஸ் தான் யோசிப்போம். இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வேல எத்தனை போர்ட்டல் நான் சொன்னேன், இந்த எல்லா போர்ட்டலையும் எடுத்து தனியா நீங்க வந்து மெயின்ஸ் படிக்கிறப்போ, இப்போ பண்ணக்கூடாது, மெயின்ஸ் படிக்கிறப்போ இந்த மாதிரி தான் ஃபில்டர் அவுட் பண்ணி இ கவர்னன்ஸ் டாபிக் பேப்பர் 2ல படிக்கிறப்போ ஃபில்டர் அவுட் பண்ணி எக்கனாமிக் சர்வேல என்னென்னலாம் இ கவர்னன்ஸ் போர்ட்டல் இருக்கோ ஒரு 10 போர்ட்டல் யூனிக்கா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூனிக் எக்ஸாம்பிள் எழுதும், எல்லாரும் ஒரே மாதிரியான போர்ட்டல்ஸ் தான் எழுதுவாங்க. நம்ம இந்த மாதிரி இப்போ நேஷனல் ஒன் சாயில் யூனிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒரு போர்ட்டல் விச் ஹேஸ் சாயில் இன்ஃபர்மேஷன், அது மூலமா அக்ரிகல்ச்சரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றாங்க. விச் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த சாயில் மேப்பிங் ப்ரோக்ராம்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா சாயிலையும் மேப் பண்ணி அதை ஒரு சாயில் அட்லஸ் மாதிரி கிரியேட் பண்றாங்க. அதான் இதோட ஐடியா வில்லேஜ் லெவல்ல. ஸோ தட் வில்லேஜ் லெவல் சாயில் இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கணும். அது மூலமா தான் தே ஆர் மெஷரிங் அண்ட் கிவிங் இட். இதெல்லாம் எதுக்காகனா அக்ரிகல்ச்சரல் ஸ்டாக் இதெல்லாம் பண்ணி தான் இப்போ அக்ரிகல்ச்சரல் ஸ்டாக் வந்திருக்கு.
அக்ரி ஸ்டாக் பத்தி நம்ம எடிட்டோர்ஸ்ல பார்த்தோம்ல, 3 லேயர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, லேண்டு, ஃபார்மர் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த 3 டேட்டாவை இன்டகிரேட் பண்ணி. ஸோ டிஸ்பைட் என்பிகே ரேஷியோ டிட்டரேட்டிங் இந்த ரீசென்ட் இயர்ஸ், இதுக்கு மெயின் காரணம் வந்து பிரைஸ் டிஸ்டோர்ஷன் ஃபேவரிங் தி நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ். ஏன்னா வந்து நியூட்ரியன் பேஸ் சப்சிடி ஸ்கீம்ல போனதுனால. 2009-10ல என்பிகே ரேஷியோ எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 4.3:2:1 இருந்துச்சு 2009ல. இப்போ 2023ல பாருங்க, நீங்க இந்த டைரக்டா இந்த ரெட்டுக்கு வந்துருங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற டேட்டா வந்து 11.4 இல்ல 11:4:1. அதாவது 4:2:1 இருக்க வேண்டியது 11:4:1 இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஓவர் யூஸ் ஆஃப் நைட்ரோஜன். இன்னைக்கு இது இருக்கு. நான் ஒரு கிளாஸ் நடத்துறப்போ கம்மி டேட்டா தான் கொடுத்தேன், இன்னும் வந்து அதிக டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஓவர் யூஸ் ஆஃப் நைட்ரோஜனை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து வி ஹாவ் டு சி. ஸோ இந்த ஓவர் யூஸ் ஆஃப் நைட்ரோஜனை அட்ரஸ் பண்றதுக்கு வாட் வி கேன் டூ அப்படின்னா, ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பிரணாம் வரைக்கும் வி டிஸ்கஸ் மோர் தென் 10 ஸ்கீம்ஸ். ஸோ அது கூட அடுத்த ரிஃபார்மே வந்து இவர் சஜஸ்ட் பண்றாரு. இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்தியாவில் இருக்க இந்த சாயில் மேப்பை வச்சு எந்த ஏரியாவில் எந்த ஃபார்மர் ஓவர் யூஸ் பண்றாரு, மாடரேட் யூஸ் பண்றாரு, கரெக்டான ஆப்டிமம் யூஸ் பண்றாருங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். ஃபார்மரோட ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சியை வச்சு அவங்களுக்கு சப்சிடி கொடுக்கலாம். எம்ஆர்பின்னு சொல்லி எல்லாருக்கும் 5000 ரூபாய் அப்படின்னு கொடுக்க வேணாம். அவன் நல்ல ஆப்டிமம் யூட்டிலைசரா இருந்தா அவருக்கு நம்ம சப்சிடி கொடுப்போம். அவர் ஆப்டிமம் யூட்டிலைசரா இருந்தா அவருக்கு சப்சிடி கொடுக்காதீங்க. அப்போ அவர் அதிக விலைக்கு தானே வாங்கணும். காஸ்ட்லியா இருக்கிறதுனாலே அவர் கம்மியா தான் வாங்குவாரு. அப்போ அவர் ஆப்டிமம் யூட்டிலைசரா ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு ஐடியாவை இவர் வந்து சஜஸ்ட் பண்றாரு. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இண்டிவிஜுவல் ஃபார்மர் பேஸ்டா சப்சிடியை மாத்துங்க. டோன்ட் ஹேவ் ஃபெர்டிலைசர் பேஸ்டு சப்சிடி. ஃபெர்டிலைசர் பேஸ்டு சப்சிடில இருந்து இண்டிவிஜுவல் ஃபார்மர் பேஸ்டுக்கா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ என்ன இதுல ஐடியா சொல்றாங்கன்னா, டைரக்ட் பெனிஃபிட். நீங்க வந்து 3 ஃபெர்டிலைசரையும் மார்க்கெட் பிரைஸுக்கு கொண்டு வந்துருங்க. சப்சிடி வேணாம், ஃபெர்டிலைசர் சப்சிடி வேணாம், மார்க்கெட் பிரைஸுக்கு கொண்டு வந்து விலைக்கு விற்கட்டும். ஃபார்மருக்கு நம்ம டிபிடி மூலமா பணம் போட்டுடலாம். யாருக்கு பணம் போட போறோங்கிறது இந்த அக்ரி ஸ்டாக்ல இருந்து நமக்கு டேட்டா கிடைக்கும். என்ன டேட்டா கிடைக்கும்? ஒவ்வொரு ஃபார்மரும் எவ்வளவு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றாருங்கிற டேட்டா கிடைக்கும். அதுல ஓவர் யூஸ் பண்ற ஃபார்மர் இருக்காரா, அவருக்கு சப்சிடி கொடுக்காதீங்க. அப்போ அவர் மார்க்கெட் விலையில போய் வாங்குறப்போ கம்மியா தான் வாங்குவாரு. ஒருத்தன் பெஸ்டா இருக்கால அவனுக்கு சப்சிடி கொடுங்க. ஏன்னா பெஸ்டா யூஸ் பண்றவனுக்கு வந்து ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் கரெக்டா தான் யூஸ் பண்ணுவான், அவனுக்கு கம்மி விலையில கிடைக்கட்டும் அப்படிங்கிற இந்த மெக்கானிசம். அப்ப இதனாலே அப்போ நமக்கு சப்சிடி வேணும்னா நமக்கு கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் எப்படியும் நம்ம சப்சிடி கொடுக்கலன்னா அவர் கம்மியாக்கிடுவாரு, அப்புறம் அதை வச்சு சப்சிடி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. So modestly increase the retail price of urea and transfer equivalent amount to the cultivators on the per acre based on nitrogen use. அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, நீங்க படிங்க. Farmers who apply nitrogen efficiently gain because they receive full transfer. While farmer who over apply will not get, அதனால என்ன ஆகும்? Forcing to shift. ஸோ புரிஞ்சுச்சா? இது இந்த ஒரு ரிஃபார்மா இவர் வந்து சஜஸ்ட் பண்றாரு. இது நல்ல ஐடியா தான். நம்ம ஒன்று அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணேன். என்னதுன்னா, சாயில் ஹெல்த் கார்டில் எவ்வளோ மூட்டை போடணும்னு இருக்கோ அதுக்கு மட்டும் சப்சிடி கொடுப்போம். சப்சிடி அன்லிமிட்டடா இல்லாமல் உங்க சாயலுக்கு 2 மூட்டை போகுதுன்னா 2 மூட்டை மட்டும் அவர் கொடுக்கணும். ஆதாரோட லிங்க் பண்ணி சப்சிடியை வந்து நம்ம கொண்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் கிரெடிட். அக்ரிகல்ச்சர்ல லோன் எப்படி போயிருக்கு? ஸோ டோட்டலாக வந்து போன வருஷம் வந்து 28 லட்சம் கோடி அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் வந்து போயிருக்கு. கவர்மெண்ட் வச்ச டார்கெட் 27 லட்சம் கோடி தான். எக்ஸ்ட்ரா 1 லட்சம் கோடி ஃபார்ம் கிரெடிட்டா போயிருக்கு. ஃபார்ம் கிரெடிட் ஃபார்மர்ஸ்க்கு இவ்வளோ போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் 2 முக்கியமான ஸ்கீம்ஸ் தான். ஒன்று கிசான் கிரெடிட் கார்டு, இன்னொன்று மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், மிஸ். ஸோ கேசிசி அண்ட் மிஸ் அப்படிங்கிற இந்த 2 ஸ்கீம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசிசி அண்ட் மிஸ் நான் யாருக்கு சொல்றேன்னா குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்றேன். மிஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. அதனால வந்து உண்மையா குரூப் 1ல அப்படிதான் கேள்வி வரும். ஸோ கேசிசி அண்ட் மிஸ்னா கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அண்ட் மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். இது என்ன கிசான் கிரெடிட் கார்டுல ஃபார்மருக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, அதை வச்சு இதெல்லாம் பிவைக்யூ. கிசான் கிரெடிட் கார்டு 2 வாட்டி பிவைக்யூல வந்துருச்சு. அப்போ இந்த வாட்டி மிஸ் கேட்கலாம். ஸோ மிஸ் ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார்மருக்கு வந்து மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் 7% ஒரு அக்ரிகல்ச்சரல் லோன் தராங்க. அவர் அந்த லோனை ஒழுங்கா கட்ட ஆரம்பிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஒரு கொஞ்சம் மாதம் நல்லா கட்டிட்டாரு அப்படின்னா இமீடியட்லி அவருக்கு வந்து 3% டிஸ்கவுண்ட் அப்படி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ இது எதுக்குன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனை இன்ட்ரெஸ்ட்டை டிஸ்கவுண்ட் பண்றது. நீ நல்லா கட்டுற ஃபார்மரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% டிஸ்கவுண்ட், நீங்க பை டிஃபால்ட்டா 7%ல நம்ம வந்து கொடுப்போம். இப்போ இதுல வந்து அவர் நல்ல கட்டுற ஃபார்மரா இல்ல கட்டாத ஃபார்மரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து போன வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய நல்ல ஃபார்மர்ஸ் வந்து கட்டுறாங்க, அவங்க பேங்க்ல போயிட்டு இதை ஒன்று கிளைம் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாங்கிற அவேர்னஸ் ஃபார்மருக்கு இருக்கணும். அப்போ நான் 3 மாசம் நல்ல அவன் பேங்க்காரன் என்ன பண்றான், கம்முன்னு இருக்கான்.
சொல்ல மாட்டான், இவன் 7% கட்டுறானா கட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த ப்ராசஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக தான் கிசான் ரின் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிசான் ரின் போர்ட்டல் இது எதுக்குன்னா ஃபார்மரோட ரீபேமெண்ட் பிஹேவியரை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பேங்க் இன்டர்வென்ஷன்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அவரோட ரீபேமெண்ட் வந்து போர்ட்டலே அனலைஸ் பண்ணி அவருக்கு டிஸ்கவுண்ட் அதுவே கொடுத்துரும். ஸோ இதனால வந்து அவர் வந்து அந்த இது இ கவர்னன்ஸ்ல இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டு ஸ்ட்ரீம்லைன் தி கிளைம் ப்ராசஸ் கிசான் ரின் போர்ட்டல் வாஸ் லான்ச்ட் இன் 2023. ஸோ இது மூலமா வந்து இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸும் ஆல்மோஸ்ட் லிங்க் பண்ணிட்டோம். இந்த டேட்டாலாம் சும்மா பாருங்க, எல்லா பேங்க்கும் லிங்க் பண்ணிட்டோம். இது மூலமா என்ன ஆகுதுன்னா டிசர்விங்கான ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே போய் சேருது, அன்டிசர்விங்கான ஃபார்மர்ஸ்க்கு சேராமலே இருக்கு. இதை மிஸ்யூஸும் பண்றது இல்லை. ஸோ அதனால வந்து நிறைய லோன்ஸ் வந்து இதனால டிஸ்பஸ் ஆயிருக்கு. அண்ட் இது லிங்க் பண்ணதுனால ஃபார்மர்ஸோட கிரெடிட் ஸ்கோரை நம்மளால கால்குலேட் பண்றதுக்கு இது ஒரு மெக்கானிசமாவும் இருக்கு. ஸோ ஃபார்ம் கிரெடிட் ஸ்கோர் தெரிஞ்சா இன்னும் நிறைய லோன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார்ம் லோன்ஸ்ல இது ஒரு ஸ்டெப்ஸா இருக்கு. ஸோ புரிஞ்சிச்சா? ஃபார்ம்ஸ் கிரெடிட் ஸ்கோர் தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு லோன் அப்ரூவல் ஈஸியா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1000 crores ஒர்த் ஆஃப் கிளைம்ஸ் வந்து டூப்ளிகேட் கிளைம்ஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்காங்க, ஜெனியூனான கிளைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இதில் நோட் பண்றோம். அண்ட் லாஸ்ட் 50 years 1950ல பாத்தீங்கன்னா இது வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அப்படின்னா பேங்க்ஸ்லயும் அஃபிஷியல் பேங்கிங் சோர்சஸ்லயும் வாங்குறது இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்ஸ்னா மணி லெண்டர்ஸ்ட்ட வாங்குறது. நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் வாஸ் 90% இன் 1950. இப்போ வந்து அது 23% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்ஆர்பி, நபார்டு, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இது 70sல இருந்து நம்ம இதுக்காக தானே ஆரம்பிச்சோம். ஸோ அதோட மொமெண்டம்ல இது வந்து இட் ஹஸ் கம் டவுன். ஆனா இன்னும் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த ஃபார்ம் கிரெடிட்ல ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து காட்டுறாங்க. அதாவது பொதுவா வந்து எந்த ஊர்ல அதிகமான ஃபார்ம் லோன்ஸ் அண்ட் ஃபார்ம் கிரெடிட் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ற ஸ்டேட்ல இருக்கணும். கிராஸ் கிராப்ட் ஏரியா அதிகமா இருந்து நிறைய வல்னரபிள் ஃபார்மர்ஸ் இருக்கிற ஸ்டேட்ல அதிகமான கிரெடிட் இருக்கணும். ஆனா நம்மள இந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் பிஹேவியர் காட்டுது. ஸோ கிராஸ் கிராப்ட் ஏரியா அதிகமா இருக்கிற சென்ட்ரல் ரீஜன், நம்ம இந்தியாவில் இருக்க ரீஜனா பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த கிராஃப்ல நான் சொல்ற மாதிரி பாருங்க, அப்பதான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ப்ளூங்கிறது கிராஸ் கிராப்ட் ஏரியா. கிராஸ் கிராப்ட் ஏரியா சென்ட்ரல் இந்தியாவில் அதிகமா இருக்கு. கிசான் கிரெடிட் கார்டு பெனிஃபிஷரிஸும் அதிகமா இருக்கு. ஆனா இங்க கிரெடிட் பாருங்க 14% தான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஃபார்ம் கிரெடிட் போயிருக்குன்னா 14% தான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். அப்போ இத்தனை ஃபார்மர்ஸ் இருக்கிற இந்த ஏரியால 14% தான் இன்ஸ்டிடியூஷனல் லோன்ஸ் போகுது, மிச்சம் எல்லாம் மணி லெண்டர்ஸ் கிட்ட போறாங்க. ஆனா சதர்ன் ரீஜனுக்கு வாங்க, சதர்ன் ரீஜன்ல கிராஸ் கிராப்ட் ஏரியா 18, 17, ஆனா இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் 42. அது பிகாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் பேங்க்ஸ். மோர் பேங்க்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகமா இருந்து டெவலப்மெண்டல் ஸ்டேட்டஸ்ல பெட்டரா இருக்கிறதுனால இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு. உங்களுக்கு புரியுதா? சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் டெவலப்டு தென் எனி நார்தன் ஸ்டேட் யூ கேன் பிரிங். ஸோ அது வந்து யார் வந்து நமக்கு பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தான் அவங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு. சவுத்துல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை கொண்டு வாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப வருஷமா நம்ம இந்தியால இருந்து கேட்கிறோம். நரசிம்மராவ் வந்தாரு. ஸோ நம்ம மாடல் தான் டெல்லி லெவல்ல இப்போ போக வேண்டியதா இருக்கு. 2045 விஜய் தான் போகணுமா? பிங்க் சட்டை போனவங்களா போக கூடாதா? நாங்க வந்து போயஸ் கார்டன்ல கேட்ட நான் தான் 2050 கோல் வச்சிருக்கேன்ல. ஸோ டெமோகிராபிக் டிவிடெண்ட் முடியறப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்சித் பாரத். நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது தான் உண்மையான விக்சித் பாரத். ஸோ இதுல பல அர்த்தம் இருக்கு. டெக்னாலஜி அண்ட் இன்புட் சப்போர்ட் அண்ட் லைஃப் ஸ்டாக், ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர். ஸோ இது வந்து அடுத்த செக்டர் போகலாம். கிராப்பிங் செக்டர் இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டாக், ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த வேற செக்டர்ஸ்லாம் வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு, அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லைஃப் ஸ்டாக் செக்டருக்காக நம்ம கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம் எது அப்படின்னு பார்த்தா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இப்போ லைஃப் ஸ்டாக் செக்டர்ல உங்களுக்கு வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகம் போதுன்னா அனிமல் ஹெல்தியா இருக்கும், கவு வந்து ஹெல்தியா இருந்தா மில்க் வந்து குவாலிட்டியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதுல இருக்க பேசிக் லாஜிக். ஸோ ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் டிசீஸ் விச் இஸ் அஃபெக்டிங் தி கவுஸ். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்க்கு வேக்சினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து கிட்டத்தட்ட 125 கோடி வேக்சின்ஸ் வந்து நம்ம மாடுகள் போட்டிருக்கோம். ஐ மீன் ஆல் தி லைஃப் ஸ்டாக்ஸ்க்கு போட்டிருக்கோம். ஸோ போட்டதுனால லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மாடை ஹெல்தியா வச்சுக்கணும், எனி லைஃப் ஸ்டாக்கை ஹெல்தியா வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அடுத்த லெவலில் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும்னா ஹைலி ப்ரொடக்டிவா இருக்கிற அந்த கவு உடைய பிரீடு, அந்த பிரீடை வந்து நம்ம அதிகமா
ப்ராபகேட் பண்ணணும். அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சீமென்ஸ் எடுத்து ரீப்ரொடக்டிவ் இது எடுத்து அதை வந்து we have to use it for artificial insemination. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன். மூணாவதா வந்து லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுறதா நல்லா சாப்பாடு போடணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஏன் வந்து ஸ்டெப்பிஸ் மாடுகள் ஆர் மோர் ப்ரொடக்டிவ் தென் சவானா மாடுகள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரியா? ஏன்னா கிராஸ்னால ஸ்டெப்பிஸ்ல இருக்கிற கிராஸ் லேண்ட்ல வந்து கிராஸ் நல்லா இருக்கான், அதனால வந்து நல்ல ப்ரொடக்டிவா இருக்கு அந்த மாடுகள். அதனால தான் டென்மார்க்ல நியூசிலாண்ட்ல எல்லாம் நல்ல இதுல இருக்கு. நம்மளாம் சவானா மாடுகளா இருக்கும். ஸோ அதனால வந்து சரி நம்ம நாட்டு மாடுகள்ல நம்ம நாடுகள் இந்திய மாடுகள் தானே, அதுதான் நான் சொல்றேன். ஸோ சவானால ப்ரொடக்டிவிட்டி இஸ் லோ. ஸோ அப்போ வந்து ஃபுட் அண்ட் ஃபாடர் ப்ரொடக்டிவிட்டி, அப்போ லைஃப் எல்லாரும் வாங்க ஒரு பிரச்சனை இங்க வாங்க. நம்ம இந்த பிரச்சனையோட நான் மெயினா வந்து சொல்றேன், தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருக்கும் இது வந்து நான் சொல்லிக்கிறேன். தேர்ட் ஃப்ளோர்ல வந்து டிவி மூலமா தான் நடக்குதுங்கிறதுனால பின்னாடி இருக்கிற நிறைய பேர் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற நியூஸ் எனக்கு வருது. ஸோ தேர்ட் ஃப்ளோரா இருந்தாலும் அட்டென்டிவா கவனிங்க. கிளாஸ்ல ஃபேக்கல்டி இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணாதீங்க. யூ டோன்ட் திங்க் நோ ஒன் இஸ் வாட்சிங் யூ, காட் இஸ் வாட்சிங் யூ. சரியா? டயலாக் சொல்லிட்டேன். சரியா? ஸோ டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். ஸோ தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பேசுறீங்கன்னா அது அவங்க தான், நீங்க வந்து பேசாதீங்க. சரியா? ஸோ அது மட்டும் சரி பண்ண. ஓகே, இப்போ வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டாக் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும்னா 3 ஸ்டெப் தான். இது கவனிங்க. ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுக்காக இட்ஸ் அ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணணும், நல்ல ஃபாடர் கொடுக்கணும், அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் கொண்டு வரணும். ஸோ அது பண்ணதுனால இந்தியாவில் வந்து வி ஹவ் இம்ப்ரூவ் தி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் அண்ட் ஃபாடர் ஷார்டேஜஸை நம்ம அதிகப்படுத்தணும், விச் அக்கௌண்ட் ஃபார் சிக்னிஃபிகன்ட் ஷேர் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன், 70% ஆஃப் தி காஸ்ட். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஃபுட் அண்ட் ஃபாடருடைய ஷார்டேஜ் இருக்கிறதுனால ஃபுட் அண்ட் ஃபாடர் காஸ்ட் அதிகமாகுது. ஃபுட் அண்ட் ஃபாடர் காஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னா பால் விலை அதிகமாயிடும். ஸோ ஃபுட் அண்ட் ஃபாடர் ஆஃப் தி கவுஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் மில்க் ஓட ப்ரைஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். மில்க் இஸ் a very important commodity in the food basket. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபாடரோட ப்ரொடக்ஷன்ஸை நம்ம அதிகப்படுத்தணும், மாட்டு தீவனங்கள். ஸோ அதுதான் வந்து we have to see. ராஷ்டிரிய கோகுல் மிஷனுக்குள்ள இது எல்லாத்துக்கும் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை நோட் பண்ணிட்டு எல்லாம் படிங்க, மெயின்ஸ் படிக்கிறப்போ பிலிம்ஸ் படிக்கிறப்போ. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நமக்கு மெயினா வேணுங்கிறது மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், அண்ட் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார்மருக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல இந்தியாவில் கிரைசிஸ்ல இருக்கிறது காரணம், முக்கியமான காரணமே மார்க்கெட் தான். உங்களுக்கு புரியுதா? ஒன்று வந்து ஸ்மால் ஃபார்ம் ஹோல்டிங்ஸ் இருக்கு, எல்லாம் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மரா இருக்கிறது ஒரு பிரச்சனை. அடுத்த முக்கியமான பிரச்சனை மார்க்கெட்டிங்ல இருக்க ப்ராப்ளம்னால ஜெனியூன் ஃபார்மர்ஸ்க்கு நல்ல பிரைஸ் கிடைக்கிறது இல்லை. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. ஸோ மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்றது தான் இதோட மெயின் கோல். So agricultural market infrastructure sub-scheme under integrated scheme for agricultural marketing வந்து 2014 இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கிரெடிட் லிங்க் கொடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்றோம். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் சார்ந்த எனி இன்டர்வென்ஷன் நீங்க பண்ணணும். நீங்க ஒரு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க, ஒரு வேர் ஹவுஸ் கட்டுறீங்க, ஆர் அந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான மண்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதாவது ஒரு பணம் வேணும், அதுக்கு ஏதாவது லோன் வேணும்னா இந்த ஸ்கீம் மூலமா கொடுக்குறோம். அந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்கு அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு ஒரு தனி ஃபண்டே ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஸ்கீம் கீழே. இதுல 1 lakh crore கார்பஸ் வந்து உருவாக்கி we are giving மீடியம் அண்ட் லாங் டர்ம் லோன். ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், கல்டிவேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிராப்பை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்னென்னலாம் ஃபார்மிங்ல தேவை. நீங்க சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ட்ரக்கு தேவை, அப்புறமா பேக்கேஜிங் மெட்டீரியல் தேவை, அப்புறமா வந்து ரோடு நல்லா இருக்கணும். அதாவது கனெக்டிங் தி ரோட் டு அக்ரிகல்ச்சரல் மண்டி, ரோட் கனெக்டிவிட்டி ஃப்ரம் கிராப் ஏரியா டு மண்டி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிராம் சதக் யோஜனாவோட 3.0 வந்து புட்டிங் ரோட்ஸ் டு ஆல் தி மண்டிஸ் அப்படின்னு இருக்கும் ஒரு காம்போனன்ட். ஸோ அதான் வந்து அதுவும் வந்து அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள தான் நம்ம வந்து நோட் பண்றோம். ஸோ இது மூலமா எவ்வளவு ஃபண்டிங் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்கெல்லாம் கொடுக்குறோம்? ஹையரிங் சென்டர்ஸ், நீங்க வந்து அக்ரி மெக்கனைசேஷன் தேவைப்படுற ஹையரிங் சென்டர்ஸ் கட்டுறதுக்கு, அப்புறமா வந்து ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கு, வேர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு, கிரேடிங் யூனிட்ஸ், கோல்டு ஸ்டோரேஜ், இது எல்லாத்துக்குமே இவ்வளவு லோன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டில். ஸோ அதே மாதிரி வந்து நேஷனல் லெவல் பிரைஸ் டிஸ்கவரி ஈனாம் ஆரம்பிச்சோம், நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஈனாம்ல இது எத்தனை ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கிற டேட்டா இங்க கொடுத்துருப்போம். ஸோ அங்கே ஈனாம்னா என்னன்னு பார்த்தா இங்க டேட்டா வந்து நமக்கு கிடைக்குது, எத்தனை மண்டிஸ் வந்து இது வரைக்கும் இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1500 மண்டிஸ் வந்து ஈனாம்ல இன்டெகிரேட் ஆயிருக்கு. அண்ட் லேட்டஸ்டா வந்து நம்ம அடுத்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எதை பண்றோம்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அக்ரிகல்ச்சர்ல டிஜிட்டைசேஷனை கொண்டு வரும், டெக்னாலஜி இன் எய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்கறோம்ல. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் அகைன்.
ஸோ அதில் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அக்ரி ஸ்டாக் அண்ட் கிருஷி டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் போன எடிட்டோரியல் அதான் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? ஸோ லாஸ்ட் எடிட்டோரியல் கூட அக்ரி ஸ்டாக்கை தான் நான் டீட்டெயில்டாக நடத்தியிருக்கேன். ஸோ அக்ரி ஸ்டாக்ல 3 லெவல் டேட்டா லேயர்ஸை நம்ம கிரியேட் பண்றோம் டு பிரிங் இன் தி டேட்டா ஆஃப் என்டையர் அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஃபுல் அக்ரிகல்ச்சரல் செக்டரோட டேட்டாவை இன்டகிரேட் பண்றதுக்காக தான் இந்த அக்ரி ஸ்டாக்கை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர்ல லேண்ட், ஃபர்ஸ்ட் ஃபார்மருக்கு ஒரு ஐடி கொடுக்குறோம். ஆதார் கிடையாது, ஃபார்ம் ஐடி. இந்தியாவில் இருக்க எல்லா ஃபார்மரும் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடி, அது ஃபர்ஸ்ட் லேயர். ரெண்டாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா அக்ரிகல்ச்சரல் லேண்டே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடி, அது செகண்ட் லேயர். மூணாவது அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரிலேட்டடான அதர் டேட்டா, சாயில் ஃபர்டிலிட்டி, சாயில் டேட்டா, இப்போ பார்த்தோம்ல சாயில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஆல் தோஸ் திங்ஸ். அங்கே எவ்வளோ ஃபெர்டிலைசர் இருக்கு, மாய்ஸ்சர் இருக்கு, கிராப்பிங் பேட்டர்ன் இருக்கு, எவ்வளோ கிரெடிட் வாங்குறாங்க, எவ்வளோ ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் யூஸ் பண்றாங்க, இந்த எல்லா டேட்டாவும் தேர்ட் லேயர். இந்த 3 லேயர் இன்டகிரேட் பண்ணி ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வந்தோம்னா இந்தியாவோட ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நமக்கு ஒரு இடத்துல கிடைச்சிரும். இதுதான் அக்ரி ஸ்டாக்கோடைய கோல். ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்றது மூலமா இது வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிஷரிஸ், இதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? இங்க எப்படி அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சு கிராப் ரிலேட்டடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 1 லட்சம் கோடி ஒதுக்கி வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி ஃபிஷரிஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்? உங்களுக்கு வந்து போர்ட் கட்டணும், ஃபிஷிங் போர்ட்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும், இந்த மீனவ படகுகள்லாம் ஒழுங்கா இருக்கிறதுக்கு. ஃபிஷ் மார்க்கெட்ஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபிஷ்ஷுக்கு தான் இன்னும் முக்கியமா கோல்டு ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபிஷ் மார்க்கெட்ஸ் ஆல்சோ ஷுட் பி ஆஃப் ஹை குவாலிட்டி அண்ட் ஹை லெவல்ஸ். ஸோ அது இந்தியாவில் இன்னும் சஸ்டெனன்ஸ் லெவலில் தான் நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ டைரி அண்ட் ஃபிஷரிஸ் தான் ஹையஸ்ட் க்ரோயிங் செக்டர்ஸ்னா அதில் நம்ம இன்னும் வந்து எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங் ஜப்பான் மாதிரி ஆகணும், அதுதான் நம்மளுடைய கோலா இருக்கணும். ஸோ அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு லைஃப் ஸ்டாக் செக்டருக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இருக்கு, ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஃபிஷரிஸ்க்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இருக்கு. இது எல்லாமே ஒரு NBFC மாடல் தான். இது ஒரு NBFC which will be giving fund loans to refinancing to all the banks who are giving loans to agri infrastructure. ஸோ இதெல்லாம் ஒரு NBFC மாதிரி செயல்படும். ஸோ இவங்க எதுக்கு பண்றாங்கன்னா இவங்க லைஃப் ஸ்டாக் ரிலேட்டட் மார்க்கெட் லிங்கேஜஸ், டைரி, இப்போ நான் பார்த்தாலும் ஃபாடர் மேனேஜ்மெண்ட், ஃபீட் மேனேஜ்மெண்ட், டைரி ப்ராசஸிங், பிரீட் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்ல நான் என்ன சொன்னேன், நல்ல கவு பிரீட்ஸோடைய சீமென்ஸ் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் வச்சு அதை இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வேணும், அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும், அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தே ஆர் டூயிங். ஸோ இதெல்லாம் வந்து எது கூட லிங்க் ஆயிருக்குன்னா கோகுல் மிஷனோட லிங்க் ஆயிடும், ராஷ்டிரிய கோகுல் மிஷனோட. அதே மாதிரி வந்து மத்ஸ்ய சம்பதா யோஜனா, ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அண்ட் மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சா யோஜனா, இது எல்லாமே வந்து ஃபிஷரிஸ்க்காக கவர்மெண்ட் போடுற ஸ்கீம்ஸ். ஸோ மத்ஸ்ய சம்பதா யோஜனா என்ன பண்றோம், ஃபிஷரிங் ப்ராசஸிங், அக்ரிகல்ச்சரல் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மாதிரி ஃபிஷரிஸ் செக்டர்ல ப்ராசஸிங் இம்ப்ரூவ் பண்றது தான் மத்ஸ்ய சம்பதாவோட கோல். அதே மாதிரி ஃபிஷரிஸ் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இந்த மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சா யோஜனா, இது வந்து எடிட்டோரியல்ஸ்ல ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணும், வாட் தே ஆர் டூயிங் அண்டர் திஸ் அப்படின்னு. ஸோ இதுல வந்து டிஜிட்டைசேஷன் ஆஃப், இப்போ அங்கே அக்ரி ஸ்டாக் பார்த்தோம்ல கிராப்புக்கு, இங்க டிஜிட்டைசேஷன் ஆஃப் ஃபிஷிங் செக்டர். மீனவர்களுக்கு ஐடி கொடுக்கணும், கொடுத்து அந்த மீனவர்கள் 2 டைப், ஒன்று கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்க, இன்னொன்று வந்து மார்க்கெட்ல மீன் விற்கிறவங்க. இவங்க ரெண்டுமே வந்து ஃபிஷிங் செக்டருக்குள்ள தான் வராங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து அக்வாகல்ச்சர். அக்வாகல்ச்சருங்கிறது தான் நம்மளோட மெயின் டார்கெட். ஏன்னா அதுல தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக பூஸ்ட் பண்ண முடியும். கடல்ல ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் பண்ண முடியாது. கடல்ல ப்ரொடக்டிவிட்டி குறையாம பார்த்துக்கணும், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம. நம்ம ஃபிஷிங் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றது எங்கன்னா அக்வாகல்ச்சர்ல தான். நம்மளே வந்து பாண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கல்டிவேட் பண்ற இடத்துல. ஸோ அதுக்கு நல்ல ஃபிஷ் சீட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ ஃபிஷிங் ஹார்பர், ஃபிஷிங் லேண்டிங் சென்டர், கோல்ட் செயின் சிஸ்டம், ப்ராசஸிங், இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம். அண்ட் இதுல வந்து நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இதுலயும் வந்து ஒரு டிஜி ஸ்டாக் மாதிரி ஃபிஷிங்க்கு நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இது வரைக்கும் 28 lakh ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம உள்ள வந்து சேர்ந்திருக்காங்க. 28 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. பட் இன்னும் லாங் வே டு கோ. இதுல வந்து கிரெடிட் ஆக்சஸ், இன்சூரன்ஸ், ஒன்ஸ் இதுக்குள்ள வந்துருச்சுன்னா ஈஸியா அவங்களுக்கு லோன் கொடுக்கறது எல்லாருமே டிஜிட்டலா நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா மிச்சம் எல்லா ஸ்கீம்ஸையும் ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுதான் ஒண்ணு. ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ற டிஜிட்டல் லிட்ரஸியும் கூடவே சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம கிசான் ரின் போர்ட்டல் மாதிரி. ஸோ இதுல இன்னொன்று பார்த்தோம், இது வந்து நம்ம கோஆபரேட்டிவ் நடத்துறப்ப சொன்னல, ஃபிஷரிஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலமா கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர்ல கொண்டு வரணும்னு பார்க்கறோம். ஸோ ஒரு 10 ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்த்து கோஆபரேட்டிவ் ஆகிறது. அது ஃபிஷரிங்லையும் பண்ணலாம்ல, மீனவர்களையும் கொஞ்சம் பேர் சேர்க்கலாம்ல, ஃபிஷிங் கோஆபரேட்டிவ்ஸ் நம்ம கொண்டு வரலாம்ல, அப்போதானே பெரிய லார்ஜ் ஃபிஷிங் கார்பரேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதுதான் வந்து ஃபார்மர் ஃபிஷரிஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ். அது வந்து FFPOs, அதை வந்து கிரியேட் பண்றதும் சஹகாரி மிஷன்ல இருக்கு. சஹகாரி சே சமிருதி அப்படின்னு ஒரு ஸ்கீமுக்குள்ள அது வருது.
சககாரி சம்ரிதிலாம் ஞாபகம் இருக்கா? எடிட்டோரில் அது ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் நடத்தினேன். ஸோ அதனால மறந்துடாதீங்க. கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டட் தி கேசிசி பெனிஃபிட். ஸோ கிசான் கிரெடிட் கார்டு ஃபார் ஃபிஷரிஸ் செக்டர் வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸ் பேக் கொண்டு வந்தோம். கிசான் கிரெடிட் கார்டு வெறும் அப்போ கிராப்புக்கு தானே இருந்தது. ஃபிஷரிஸ்க்கும் மீனவர்களுக்கும் கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குற ஸ்கீம்ல கொண்டு வந்து 4 லட்சம் பேரை உள்ள கொண்டு வந்துட்டோம். இஸ்ரோ லேட்டஸ்டா இப்போ இதுதான் பிரிலிம்ஸ் ஏரியா. வெசல் கம்யூனிகேஷன் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் a ஸ்கீம் லான்ச்டு பை யாரு? இஸ்ரோ. இவ்வளவுதான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். இது என்னதுன்னா எல்லா ஃபிஷிங் போட்ஸுக்கும் நம்ம ஜிபிஎஸ் கூட லிங்க் பண்றது. அந்த போட்ஸ் எங்க இருக்கு, வெசல்னா ஃபிஷிங் வெசல்ஸ், அது ஜிபிஎஸோட லிங்க் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். எந்தெந்த போட் எங்க இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா, பார்டரை கிராஸ் பண்றானா, ஸ்ரீலங்கன் பார்டர் கிட்ட போறப்போ அலாரம் அடிக்க வைக்கணும், கிராஸ் பண்ணாதையா வந்துருவான் அப்படின்னு. ஸோ கிராஸ் பண்ணி போறதுனால தான் பிரச்சனை. நம்ம ஃபிஷிங் இஷ்யூல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம ஃபார்மர், நம்ம ஃபிஷர்மேன் சைட்லயும் பிரச்சனை இருக்கு. அது எந்த அரசியல் கட்சியும் பேச மாட்டாங்க. ஸோ பார்டரை கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி ஸ்ரீலங்கன் பார்டருக்குள்ள போக முடியும்? போகக்கூடாதுல்ல, அவ்வளவுதான். பாகிஸ்தான் ஃபிஷர்மேன் நம்ம குஜராத்துக்கு வரலாமா? வரக்கூடாதுல்ல. அதே லாஜிக் தான் ஸ்ரீலங்காவை நம்ம கிட்ட சொல்லுது. ரெண்டும் ஒன்று தானே. ஸோ அது ரெண்டும் ஒன்னா பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபிஷர்மேனும் பார்டரை கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ்க்கு என்ன ஸ்கீமு? ஒரே ஸ்கீம் தான், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா அதோட லேட்டஸ்ட் டேட்டா. இது எத்தனை விவசாயிகளுக்கு ஃபசல் பீமா யோஜனால போயிருக்கு, அதுல வந்து எவ்வளவு கிளைம்ஸ் வந்திருக்கு. இந்த டேட்டா வந்து பிரிலிம்ஸ் கிடையாது, மெயின்ஸுக்கு தான். சும்மா ஆனா பார்த்து வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம கன்வென்ஷனல டிஸ்கஸ் பண்றது தான். டிஜி கிளைம், எஸ்டெக், இது மாதிரி நிறைய டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஃபசல் பீமா யோஜனா என்ன? ஃபார்மர்ஸ்க்கு கிராப் லாசஸ் வரும்போது அந்த கிராப் லாசஸ் வந்து கிளைமேட்னால, வெதர்னால, பெஸ்ட் அட்டாக்ஸ்னால லாசஸ் வரும். அந்த மாதிரி லாஸ் வரும்போது ஆர் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் இருக்கு, ப்ரிவென்ஷன் ஆஃப் சோயிங் லாஸ் இருக்கு. இந்த லாஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றதுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வரும். காரிஃப் ஃபார்மர்ஸ்க்கு 2%, ராபிக்கு 1.5, ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்னா 5% அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ இதுல வந்து கிளைம் எல்லாம் வாங்குறதுக்கு, இப்போ ஃபார்மருக்கு லாஸ் ஆயிடுச்சு கிளைம் வாங்கணும்னா அதுக்கு டிஜிட்டலா கிளைம் பண்றதுக்கு டிஜி கிளைம் போர்ட்டல் இருக்கு. ஈல்டு லாஸுக்கு நம்ம கொடுக்குறோம்ல, அப்போ ஈல்டு லாஸ் எஸ்டிமேட் பண்றதுக்கு எஸ்டெக் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு. ஈல்டு எஸ்டிமேஷன் சிஸ்டம், எஸ். ஸோ எஸ்டெக்குங்கிற போர்ட்டல்ல தான் என்ன பண்றோம்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா லேண்டோடைய ஈல்டு எவ்வளோ ஆவரேஜா இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஈரோட்ல மஞ்சள் இருக்கு, அந்த மஞ்சளுக்கு ஆவரேஜா ஈரோட்ல அப்போ எவ்வளவு வந்து மஞ்சள் ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு. அப்போ அந்த ஈல்டு டேட்டா வந்து நமக்கு இருந்தா தானே அவருக்கு மஞ்சள் ஃபார்மருக்கு ஈல்டு குறைஞ்சதுன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த எஸ்டெக்குங்கிற போர்ட்டல் அங்க ஒர்க் ஆகுது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ரிஃபார்ம், இதெல்லாம் நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. அதோட டேட்டா தான் நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து வந்து ஃபார்ம் இன்கம் பூஸ்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ரிஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானிக் நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரெசிப்ட். இந்த இஎன்டபிள்யூஆர் இது வந்து பிரிலிம்ஸ்ல பொட்டன்ஷியலான ஒரு ஏரியா, இன்னும் கேட்கப்படல, கேட்கலாம். எலக்ட்ரானிக் நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரெசிப்ட் இது வந்து ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு புரியுதா? இதுவே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் தான், கரெக்டா? ஸோ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரெசிப்ட். இதோட அனாலஜி என்ன, எது கூட இதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா கமர்ஷியல் பில்ஸோட கம்பேர் பண்ணலாம். எம்எஸ்எம்இக்கெல்லாம் பில் இருக்கு. அந்த பில்லு வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு சின்ன எம்எஸ்எம்இ ஆதில் மோட்டார்ஸ் கிட்ட இருந்து டயர் நம்ம பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸாம்பிள். கமர்ஷியல் பில்ஸ் ஒன்று படிச்சிருக்கோம்ல, வேற இது நெகோஷியபிள் ரெசிப்ட்ஸ், டிஆர்இடிஎஸ் போர்ட்டல்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் பில் டிஸ்கவுண்டிங் பண்றாங்க, ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கமர்ஷியல் பில் அப்படிங்கிறது எப்படி ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்டா எம்எஸ்எம்இஸ்க்கு இருக்கோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்த ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த வேர் ஹவுஸ் ரெசிப்ட்ஸ். இப்போ சிமிலர் அனாலஜி தான். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபார்மர் தக்காளி உற்பத்தி பண்றாரு. இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மர் 100 கிலோ தக்காளி வந்து உற்பத்தி பண்றேன். 100 கிலோ இல்ல கம்மி, 6000 ஒரு டன் தக்காளி உற்பத்தி பண்றேன். ஒரு டன் தக்காளி எடுத்துட்டு நான் வந்து மண்டிக்கு போறேன். அங்க வந்து அன்னைக்கு பையர் வரல, மண்டியில வந்து நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க என்ன ஆயிடுச்சு, இப்போ கோல்டு ஸ்டோரேஜ், அங்க கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவுட். சர்க்கார் படத்துல வர அந்த கதை தான். ஸோ வர்ற விலைக்கு நம்ம அதை அழுகி போறப்போ கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. இப்போ அங்க ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், நல்ல மண்டியா இருக்குன்னா கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ இந்த அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கட்டினதுனால அங்க கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு. நான் உடனே என்ன பண்ணுவேன், என்னோட ஒரு டன்னையும் நான் கோல்டு ஸ்டோரேஜ்ல போட்டு லாக் பண்ணி ரசீது வாங்கிப்பேன். இப்போ ஒரு டன் தக்காளி, 1 கிலோ தக்காளி 50 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு டன் எவ்வளவு, 50,000 ரூபாய், கரெக்டா? அப்போ 50,000 தானே, ஒரு டன் 50,000 ரூபாய். ஸோ 50,000 கம்மியா இருக்கேன், சரி ஓகே வச்சுக்கலாம். 50,000 ரூபாய்க்கு ஒரு ரசீது வந்து என்கிட்ட இருக்கும். இப்போ என்னதுன்னா, அந்த தக்காளி வித்தா தானே எனக்கு பணம் வரும்.
அது வரைக்கும் என்கிட்ட ரசீது மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த இ நெகோஷியபிள் வேர் ஹவுஸ் ரெசிப்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்மர் இருக்காரு, இந்த ஃபார்மர் கிட்ட இ நெகோஷியபிள் வேர் ஹவுஸ் ரெசிப்ட் இருக்கும். இதுல என்ன இருக்குன்னா 50,000க்கு இவர் வந்து வச்சிருக்காரு. என்ன பண்றாரு, டொமேட்டோவை ஒரு வேர் ஹவுஸ்ல போட்டிருக்காரு, போட்டுட்டு இந்த ரசீதை வாங்கி வச்சிருக்காரு. இப்போ இவருக்கு வந்து இமீடியட்லி வந்து இந்த இது வந்து இன்னைக்கு வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம், 1 வீக் கழிச்சு வைக்கலாம். அப்படி விற்கும் போது அப்பதான் பணம் வரும். ஆனா என்ன பண்ணணும்னா, இவர் அடுத்து போய் பணம் வந்து அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கணும். கிராப் சைக்கிள் வந்து வெயிட் பண்ணாது. இப்பெல்லாம் ராபிக்கும் காரிஃப்குள்ள இருக்க கேப் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம், ரெயின்ஃபால் பேட்டர்ன்லாம் மாறுறதுனால. ஸோ அப்போ அடுத்த கிராப்புக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு பணம் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நெகோஷியபிள் வேர் ஹவுஸ் ரெசிப்ட் இஸ் ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்டா மாத்துறாங்க. நீங்க ஒரு வேர் ஹவுஸ்ல 1 டன் தக்காளியை போட்டு அதுக்கு ரசீது வாங்கிட்டு வந்துடலாம். அந்த ரசீதை வந்து ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், 50,000 மதிப்புள்ள ரசீதா, என்னைக்கு வேணா அந்த அசெட் இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு, அது விற்க போகுது. அது கிரேடு பி, ஒரு இதுக்கு 550 ரூபா போட்டு 50,000 வேல்யூ. அந்த ரசீதை பேங்க்ல போயிட்டு அடமானம் வச்சு நம்ம ஒரு 40,000 லோன் வாங்கிக்கலாம், இல்ல ஒரு 30,000 லோன் வாங்கிக்கலாம். அதான் இதோட கான்செப்ட். நான் அந்த 50,000 விற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம அந்த ரசீதை பேங்க்ல கொடுத்து கொலாட்ரலா, என்னோட தக்காளியே நான் அப்படியே கொலாட்ரலா பேங்க்ல கொடுத்து, ஒரு அது மோஸ்ட்லி இப்போ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கா இருக்காது, தட் வில் பி a ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆர் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆர் ஆர்ஆர்பி. அங்க நான் அதை கொடுத்து என்ன பண்ணுவேன், I will get the 30,000 or 40,000 loan, I'll go and do my work. ஒன்ஸ் அந்த தக்காளி வித்துருச்சு அப்படின்னா பணம் வந்தோடனே லோன் அடைச்சிருவேன். ஸோ லோன் அடைக்கலனாலும் அந்த ரசீது வச்சுட்டு பேங்க் அந்த தக்காளி வித்துக்கும். இட்ஸ் அ கொலாட்ரல். ஸோ அவ்வளோதான் வந்து இதோடைய லாஜிக். ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர் ஹவுஸ் இருக்கணும், அதான் வேர் ஹவுஸ் ரெசிப்ட். ஸோ அப்போ அதனால தான் கவர்மெண்ட் வந்து வேர் ஹவுஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தணும். ஆக்சுவலி அதுவும் சககாரிக்குள்ள பண்றோம், நேஷனல் கோஆபரேட்டிவ் மிஷனுக்குள்ள லார்ஜஸ்ட் கோஆபரேட்டிவ் வேர் ஹவுசிங் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா வந்து கோஆபரேட்டிவ்ஸ்லயே வேர் ஹவுசிங், கவர்மெண்ட் கட்டும் பிரைவேட் கட்டும் பார்த்தா அதெல்லாம் இல்லை, நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அவங்களே அவங்களுக்கான ஒரு வேர் ஹவுஸ் பிசினஸே ஆரம்பிச்சுக்கிறது. ஸோ இப்படி பண்றது மூலமா கோஆபரேட்டிவ்ஸ்ல வேர் ஹவுசிங் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ இ நெகோஷியபிள் வேர் ஹவுஸ் ரெசிப்ட் வந்து ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ புரிஞ்சிச்சா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்படிலாம் கேட்டா நல்லா இருக்கும் ப்ரிலிம்ஸ்ல, ஜாலியா. எங்க அந்த மாதிரி கேட்கறது இல்லையா, அது எவனுக்கு கேட்கறான். ஸோ பிளட்ஜ் பேஸ்டு ஃபினான்சிங். ஸோ இதை வந்து நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணி நம்ம ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம். நிச்சயமா அடுத்த 5 வருஷத்துல ஒரு ப்ரிலிம்ஸ்ல இது வரும். ஸோ 2030க்குள்ள வேலிடிட்டி நான் வைக்கிறேன், சரியா? இனிமேல் இப்படிதான் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து மேஜர்லி இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், உமன், எஸ்சி எஸ்டி, திவ்யாங்ஜங், இந்த மாதிரியான ஃபார்மர்ஸ்க்கு இதை வந்து சப்போர்ட் பண்ண போறோம். எம்எஸ்எம்இ செக்டர்ஸும் இதுல பெனிஃபிட் ஆகலாம். இதுல எப்படி எம்எஸ்எம்இ செக்டர் பெனிஃபிட் ஆகலாம்? வேர் ஹவுஸ் ஆரம்பி, ஒரு எம்எஸ்எம்இ வந்து வேர் ஹவுஸ் பிசினஸ் பண்ற ஒரு எம்எஸ்எம்இக்கு இது ஒரு பிசினஸ்ல அவனுக்கும் வந்து பணம் வர்றதுக்கு கேரண்டி, ஏன்னா பேங்க் இன்வால்வ் ஆகிறதுனால. ஸோ திஸ் ஸ்கீம் கவர்ஸ் பிளட்ஜ் லோன்ஸ் டு எக்ஸ்டெண்ட் அகேன்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் ஹார்டிகல்ச்சரல் கமாடிட்டிஸ். அந்த கதை தான், நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ கிளியரா? இப்போ இந்த புது ஸ்கீம் இதுதான் நம்ம இந்த வாட்டி பார்க்குறோம். இதுல இருந்து ஒரு கேள்வி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Will there be, so இங்க என்னன்னா, while there have been notable achievements in Indian agriculture, challenges still persist. Productivity, income still needs to be fully addressed. இன்னும் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணோம், ஃபார்மருக்கு இன்கம் அதிகப்படுத்தணும். இந்தியாவில் அக்ரிகல்ச்சர்ல இருக்க மேஜர் பிரச்சனை என்ன? ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு, ஃபார்மருக்கு இன்கம் கம்மியா இருக்கு. இந்த ஒரு ஸ்லைட்ல இந்த 4 பாயிண்ட்ல எல்லாமே சொல்லிடலாம். ஃபிராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ், ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்றோம்? கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் கொண்டு வந்து சின்ன சின்ன லேண்ட் வச்சிருக்கிற 10 ஃபார்மர் ஒன்று சேர்த்தா பெரிய லேண்ட், அந்த ஐடியாவை நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இன்அடிக்வேட் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம அதே கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ல இப்போ லார்ஜஸ்ட் வேர் ஹவுசிங் மிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரோம். அண்ட் லிமிடெட் ஆக்சஸ் டு குவாலிட்டி இன்புட்ஸ், ரிலேட்டிவ்லி லோ லெவல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த குவாலிட்டி இன்புட்ஸோட ஆக்சஸ், குவாலிட்டி இன்புட்ஸ்னா என்ன? சீடு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இரிகேஷன் இஸ் ஆல்சோ இன்புட். இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சர்ல R&D அண்ட் டெக் இன்டெகிரேஷனை கொண்டு வரணும். ஃபார்மர்ஸ் எல்லாம் ஸ்மாலா இருக்கிறதுனால எங்க இந்த டெக் எல்லாம் கொண்டு வருது? ஸோ அப்போ R&D அண்ட் டெக் இன்டெகிரேஷன் கொண்டு வரும்போது தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அண்ட் பிக்கஸ்ட் த்ரெட்டா இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச். ஸோ அப்போ கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸும் இப்போ மாறப்போற இப்போ நம்மளோட கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ்லாம் வந்து கேள்வி ஞானத்துல கத்துக்கிட்டவங்க தான் விவசாயத்தை. எதுவும் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்லை, அக்ரிகல்ச்சர் டிகிரி படிச்சு விவசாயம் பண்றவங்க இல்லை. அக்ரிகல்ச்சர் டிகிரி படிக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தான் ட்ரை பண்றாங்க. ஸோ ஓகே, நம்ம எல்லாருமே கலாய்ப்போம் அந்த மாதிரி தான். ஸோ அதனால வந்து அவர் ஃபார்மர் எங்க இருந்து கத்துக்கிறாருன்னா, ஓகே இந்த மாசம் வந்து கிராப் போட்டா நமக்கு வந்து இந்த டைம்ல மழை பெய்யும், இப்போ நம்ம இந்த கிராப் போடலாம், இப்படிதான் வந்து ஃபார்மர்ஸ் வந்து வராங்க. சரி, இது எல்லா டிகிரிக்கும் பொருந்தும், நான் ஒரு ஜோக்காக சொன்னேன். ஸோ என்னதுன்னா,
அப்போ கிளைமேட் சேஞ்சுனால இந்த கிராப்பிங் டைம் மாறுது. மாறும்போது திடீர்னு மழை பெய்ய வேண்டிய டைம்ல மழை பெய்யுது. அப்ப இதுக்கு தான் ஃபார்மிங் மாறும். ஃபார்மருக்கு நாலேஜ் சொன்னியோ, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த டைம்லாம் மழை பெய்யாது, மழை டைம்ல மாறுது. அப்போ அந்த டேட்டா கொண்டு போனோம்னா அதுக்கு தான் அந்த கிருஷி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அக்ரி ஸ்டாக்கை அதை தான் நம்ம கொண்டு வரோம். ஃபார்மருக்கு இந்த வெதர் இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்றது. ஸோ அதுதான் கிளைமேட் அடாப்டேஷன் நம்ம பண்ணணும். அண்ட் அடுத்து அக்ரிகல்ச்சர்ல நம்ம அக்ரிகல்ச்சரல் இஷ்யூஸ்னு பேசுறப்போ இந்த கடைசியில் இந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி பத்தி நம்ம பேசுறது இல்லை. இது அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை. Agriculture is water dependent, but water is becoming very scarce. Water is becoming polluted. Water scarcity is going to be a biggest challenge for agriculture from now onwards. Availability of water, ஏன்னா அக்விஃபயர் லெவல்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கிரிட்டிக்கல் லெவல்ல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். மான்சூன் நல்லா பெய்யுது, ஆனா லெவல் குறைஞ்சிட்டே வருது. இல்லை, லாங் பீரியட் ஆவரேஜ் வந்து முன்னாடி 89 இருந்தது, இப்போ 87 ஐஎம்டி மாத்திட்டாங்க. 50 வருஷத்தோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் மான்சூன் வந்து 89 இருந்தது. இப்போ ஐஎம்டி என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் 50 இயர்ஸ், இந்த 50 வருஷத்தை எப்போ முடிவு பண்ணா 2000ல முடிவு பண்ணணும். அப்போ 1950 to 2000 வந்து எவ்வளவு இருந்துச்சு, 89 சென்டிமீட்டர் இருந்தது. இப்போ 2025ல எடுத்து பாத்தீங்கன்னா 75 to 25, இதுதான் 50 வருஷம். இந்த 50 வருஷத்தோட எடுத்து பார்த்தா 87 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏன் இந்த 50 வருடங்கள்ல இந்த சேஞ்ச் வருது? இப்போ மான்சூனோட மழை இந்த வருஷம் பெய்யுது, ஆனா இதோட ஆவரேஜ் வந்து 87 மாறுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரும்போது இதுக்கு நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ தட் இஸ் தி டைம். Okay, we'll continue the next chapter. So, service sector from stability to new frontiers. அக்ரிக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி தான் கொடுக்கணும், ஆனால் இவங்க சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. செவன்த் சாப்டர் வேற, அதனால முக்கியம். ஸோ அதனால வந்து கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி. இப்போ இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாங்க திரும்ப இண்டஸ்ட்ரியில வந்து we are going to discuss about the first வந்து குளோபல் ட்ரெண்ட். வேர்ல்டு வைடா இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்ட் என்ன இருக்கு, இந்தியாவில் அதோட டேட்டா என்ன இருக்கு, இந்தியாவில் 2-3 அனாலிசிஸ் பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்ப்போம்னா, ஒரு இண்டஸ்ட்ரியா எடுத்து அதோட டேட்டா பார்ப்போம் தனித்தனியா. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கோல் இண்டஸ்ட்ரி, நம்ம பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி ஒரு கோர் இண்டஸ்ட்ரீஸோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, ஃபார்மாசூட்டிக்கலுக்கு என்ன ஸ்கீம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்க்கு என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு டீட்டெயிலாக போவோம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கிளாஸில் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம வந்து 48லேருந்து இப்போ பிஎல்ஐ ஸ்கீம் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்கீம்ஸை தான் நம்ம பார்த்தோம். இங்கே தான் நம்ம செக்டர் வைஸாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியுதா? அந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதோட கண்டினியூட்டி எக்கனாமிக் சர்வேல நம்ம செக்டர் வைஸாக வில் பி டிஸ்கஸிங்.